அத்தியாயம் 5. கதிரவனின் கதிரொளிகள் மெல்ல மெல்ல பூமியை தழுவி அனைத்து உயிரினங்களையும் தட்டி எழுப்பும் இதமான காலை பொழுது. காலை உணவு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சமைக்கும் வேளையில் மும்முரமாக இருந்தாள் வேதநாயகி. மாமனாருக்கு எண்ணெய் சேர்க்காமல் சப்பாத்தியும் குருமாவும், கொழுந்தனுக்கு தோசை கார சட்னி, கணவனுக்கு இட்லி காரம் அதிகம் இல்லாமல் சாம்பாரும் பொடியும் என ஆளுக்கு ஒன்றை அவர்களின் ருசிக்கும் உடலுக்கும் ஏற்றாற்போல் பார்த்து பார்த்து சமைக்கவே ஒவ்வொரு காலையும் பரபரப்பாக செல்லும். 3 பெரிய ஆண்களுக்கு 3 வேளையும் சுட சுட பிடித்த உணவு வகைகளை பார்த்து பார்த்து சமைப்பது எத்தனை பெரிய வேலை! கடந்த 15 ஆண்டுகளாக கொஞ்சமும் சலிக்காமல் அனைவருக்கும் தேவையானவற்றை பார்த்து பார்த்து செய்து வருபவளை ஒருவேளையாவது நீ சாப்பிட்டியா என்று கேட்க ஒருவரும் இல்லை அவ்வீட்டினில். அடுப்பில் பருப்பும் இட்லியும் வெந்து கொண்டிருக்க அதற்குள் கொல்லைக்கு ஓடி வந்த நாயகி அழுக்கு துணிகளை பிரித்து ஒவ்வொரு டப்பிலும் அளவான பவுடர் போட்டு ஊற வைத்துக் கொண்டிருக்கையில், அக்கா என்றபடி தயக்கமாக வந்து நின்றாள் கோதை. அட கோதை, வா வா, அம்மாவுக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா? மிச்சம் இருந்த துணியையும் டப்பில் போட்டு முக்கிவிட்டு எழுந்த நாயகி அப்போதுதான் கோதையின் முகத்தை பார்த்தாள். என்ன கோதை, முகமெல்லாம் வீங்கி செவந்து போய் கிடக்கு, அழுதியா? ஈரக்கையை புடவையில் துடைத்துக் கொண்டு தரை நோக்கிய அவள் முகத்தினை நிமிர்த்தி பார்க்க கண்கள் இரண்டும் கோவை பழம் போல சிவந்து வீங்கி இருந்தது. இல்லக்கா, கண்ணுல பூச்சி அடிச்சிருச்சு, அதே திக்கலாக சொன்ன கோதைக்கு இந்த வீட்டில் நிற்கவே உடல் கூசி அவமானத்தை தந்தது. வேறு எந்த வேலையும் தெரியாத பட்சத்தில் குடும்பத்தின் வயிற்று பசியை போக்க இவள் வந்துதானே ஆக வேண்டும். கோதையின் ரணம் நாயகிக்கு புரியாமல் இருக்குமா? மேலும் தோண்டி துருவி அவளை சங்கடத்தில் ஆழ்த்த மனமின்றி, சரி கோதை, முகத்தை அலம்பிட்டு வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தம் செஞ்சிடு, அதுக்கு முன்னாடி வா, டீ போட்டு கொடுக்கறேன் என்ற நாயகி கோதை மறுக்க மறுக்க கையோடு இழுத்து சென்று டீ போட்டு கொடுத்தவள் அவள் குடிக்கும் வரை எங்கும் செல்லாது நின்றிருந்தாள். எங்கு நடக்கும் இப்படி ஒரு கூத்து? வீட்டுக்காரி வேலைக்காரியை அமர்த்தி டீ போட்டு கொடுத்து அவள் குடிக்கும் வரை காத்திருப்பது எல்லாம் நாயகியை எண்ணி பெரும் மகிழ்ச்சி கொண்டாள் கோதை. அவள் இக்கட்டை தீர்க்க வழி செய்ததும் இல்லாமல் தன் மனம் நோகாமல் பேசி தன்னை தங்கை போல் போதிக்கும் நாயகியை மிகவும் பிடித்துவிட்டது அவளுக்கு. சரி கோதை, நீ வேலைய பாரு, நான் போய் எல்லாருக்கும் டீ தண்ணி கொடுத்துட்டு வரேன் என்ற நாயகி கூடத்தில் அமர்ந்திருந்த மாமனாருக்கு சுட சுட டீயை நீட்டினாள். என்னம்மா இம்பிட்டு தாமதமா கொண்டார? இந்த ரவ டீக்காக எம்பிட்டு நேரமா காத்திருக்கிறது. காலையிலேயே சொல்லென விழுந்த மாமனாரை சற்றே பயம் கலந்த பதட்டத்துடன் பார்த்த நாயகி, மன்னிச்சுக்கோங்க மாமா, நாளையிலிருந்து சீக்கிரமாவே கொண்டாந்துடுறேன் பணிவாக சொன்ன நாயகி சுவற்றில் மாட்டி இருந்த கடிகாரத்தில் வேகமாக நேரத்தை பார்த்தாள். காலை 7 மணிதான் ஆகிறது. அதற்கே இப்படி ஒரு பேச்சை வாங்க வேண்டி இருக்கிறது. தேவாகாவது கொடுத்தியா இல்லையா? ஏலக்காய் இஞ்சி தட்டி போட்ட நறுமணம் நாசியை தீண்ட சப்பு கொட்டி அதனை பருகியபடி கேட்டவருக்கு ஒரு நாளும் நாயகியின் கை பக்குவத்தை பாராட்டி பேச மனம் வந்ததில்லை. ஆனால் வேளா வேலைக்கு அவள் கையால் உண்ண அனைவரும் ஆஜராகி விடுவர். இன்னும் இல்லைங்க மாமா, குளிச்சுட்டு இருக்காகவ, வந்ததும் கொடுத்துடுறேன். சரி சரி, அந்த ஆனந்த பையன் வந்தா என்னைய பார்க்க வர சொன்னேன்னு சொல்லு. ராத்திரி முழுக்க வீட்டுக்கே வராம தோப்பு வீட்டுல கூத்தடிக்கிறதே வழக்கமா போச்சு. தரகர்கிட்ட சில நல்ல நல்ல வரன்களை சொல்லி போட்டோவும் கொடுத்துட்டு போனாரு. இந்த தரம் கண்டிப்பா அதுல ஒன்னதான் தேர்ந்தெடுத்து எப்படியாவது அவனுக்கு கால் கட்டு போட்டுடணும். மகனை சாடியபடி எழுந்து கொள்ள, சரிங்க மாமா என தலையாட்டி கொண்ட நாயகியின் மனதில் ஆனந்தால் கலங்கப்பட்டு போன கோதையின் எண்ணங்கள் தான் அலையாய் அலை கழித்தது. கோதையும் நல்ல பெண்தான், அமைதியானவளும் கூட. திருமணமாகி கணவனோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்கும் முன்னமே கற்பை பறிகொடுத்தவளுக்கு பேசாமல் ஆனந்தனையே ஏன் திருமணம் செய்து வைக்க கூடாது என்ற யோசனை அவள் மனதை அரிக்க, நடப்பதை பத்தி பேசுடி கூறுகட்டவளே, மனசாட்சியை அவள் தலையில் கொட்டியது. ஆமா, ஆனந்தா தனக்கு கோதைய கட்டி வச்சா பாவம், அவளை மிரட்டி மிரட்டியே ஒரு வழி பண்ணி போடுவாக. இவளும் நம்மன மாதிரிதே சரியான பயந்தங்கோழி. யாராவது லேசா அதட்னா கூட சின்ன பிள்ளை மாதிரி மிரண்டு போறா. அவங்கள மிரட்டி என்ன பண்றது? அவ மிரட்டி வச்சா அம்புட்டுதே ஆத்தே. நெஞ்சில் கை வைத்து பெருமூச்சு விட்ட நாயகி, ஆனாலும்
அத்தானுக்கு கோதை பொருத்தமா இருப்பாள்ல என்ற ஆசையில் கண்கள் மின்னாமல் இல்லை. இருந்தும் ஆனந்தின் முரட்டு குணத்திற்கு பூவான கோதை தாக்குப்பிடிப்பது மிகவும் கடினமான ஒன்றாயிற்றே. தான் கம்மல் கொடுத்து உதவியதை ஆனந்த் கண்டறியும் முன்பு எப்படியாவது கோதைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்துவிட வேண்டும் என்று மனதார வேண்டியவளுக்கு ஆனந்தின் முழு குணம் தெரியுமே. விஷயம் அவன் காதுக்கு சென்றால் கோதையின் நிலைமையும் மோசமாக மாறும். அதைவிட தன் கணவனுக்கு அந்த செய்தி தெரிய வந்தால் சொல்லவே வேண்டாம், தன் நிலைமையும் தலைகளாக மாறிவிடும் என்ற பதட்டத்துடன் கணவனுக்கு தேநீரை கொண்டு வந்தாள். குளித்து முடித்து தலையை துவட்டியபடி வெளியே வந்த அமரதேவன் தான் வந்தது கூட தெரியாமல் ஏதோ யோசனையில் நின்றிருந்த நாயகியை ஒரு பார்வை பார்த்தவனாக, ஏய் என்னடி காலையில நின்னுகிட்டு கனவு காண்றவ? கடுப்பாக கத்திய தேவனை தேக அதிர்வோடு நிமிர்ந்து பார்த்தாள் நாயகி. ஒண்ணுமில்லைங்க, சும்மாதே நின்னுகிட்டு இருந்தேன், இந்தாங்க டீ. அவசரமாக அவனிடம் நீட்டிட அவளை பார்வையால் அளந்து கொண்டே டீயை வாங்கி பருகிய தேவன் மறுக்கையால் தலையை துவட்டி கொண்டதை பார்த்ததும் தாமதமாக அவனிடமிருந்து துண்டை வாங்கி பூவை போல மென்மையாக அவன் தலையணை அவள் துவட்டிவிட சொர்க்கம் தோற்றுவிடும் அவன் மனைவியின் மென்மையில். நாயகியின் ஒவ்வொரு அசைவையும் நுண்ணியமாக கண்ணாடி வழியை கண்ட தேவனின் புருவம் இடுங்கியது. என்னடி இன்னைக்கு ஒரு மார்க்கமா தெரிகிறவ? வேலையெல்லாம் முடிஞ்சுதா? குழப்பம் படிந்த அவளின் பளிங்கு முகத்தினை உற்று நோக்கியபடி டீயை உறிஞ்சினான் தேவன். முடிஞ்சதுங்க, இனிமே மதியத்துக்கு வேண்டிய சாப்பாட்டு வேலைதான் தொடங்கணும் என்ற நாயகி ஈரமான துண்டினை ஓரம் வைத்தாள். ஓ, அப்போ கால வேலையெல்லாம் முடிஞ்சது அப்படிதானே? கடுமை மாறிய ஆண் குரல் மனைவியின் மீதுள்ள ஆசையில் தாபமாக மாறியதை கவனிக்காமல் விட்டாள். இல்லங்க, இனிமேதான் வேலையே கிடக்கு. 3 அண்டா துணிய ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். அத துவைச்சு முடிக்க காய போட பண்ணணும். சமையல் வேலைய தொட்டாதே சரியா இருக்கும். அப்படி அவள் சொல்லும் போதே டீ டம்ளர் சுவற்றில் அடித்து வீசப்பட்டதில் திடுக்கிட்ட நாயகி மூச்சை உள்ளிழுத்து வாய்ப்பொத்தி விழித்தாள். எப்ப பாரு துணி துவைக்கணும், சாமான தேய்க்கணும், தோசை ஊத்தணும், என்னத்தையாவது சொல்லி சேலை கசங்காம நோகாம நோம்பு கும்பிடுறதே வசதியை பார்த்து என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டியாடி? விஷமமாக கத்திய வார்த்தைகளில் ஏன் இந்த திடீர் கோபம் என்று ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் கண்கள் கலங்கிய நிலையில். புருஷனை கவனிச்சு அவனுக்கு வேண்டியதை சொல்லாமலே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தானா முன் வந்து செய்து கொடுக்க தெரியாது? வேலை முடிஞ்சுதானே எதுக்கடி கேட்பாங்க? இம்புட்டு வருஷமா என்ன தடி குடும்பம் நடத்தி கிழிக்கிறவ? அதீத கோபத்தில் கத்திய தேவன் அவளை எரிச்சலாக பார்த்தபடி இடையில் கட்டி இருந்த துண்டினை கலட்டி தூரம் வீசியதில் அதுவரை பேந்த விழித்து நின்ற நாயகி தன்னையே நொந்து போனாள். இத்தனை வருடங்கள் ஆகியும் கணவனின் கண் பார்வையின் அர்த்தம் கூட புரியாமல் அவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவன் குரல் எப்போது குலையும், எப்போது எகுரும், இப்படி எதையுமே பிரித்து பார்க்க தெரியாத அப்பாவி மங்கைதான். தேவன் விழித்திருக்கும் தைரியமாக நிமிர்ந்து அவன் முகத்தினை கூட பார்த்ததில்லையே. இதில் எங்கிருந்து இப்படியான மாறுதல்களை கண்டறிய? காலையிலேயே மிகவும் உக்கிரமாக மாறிய தேவன் சட்டென அவள் சேலை உருவ செய்வதறியாது பாவமாக விழித்த நாயகி கணவனின் வன் தீண்டலில் முனகல் ஒளியோடு இமைகளை மூடிக்கொண்டாள். என்னடி சும்மா தொட்டதுக்கே சுங்குற? அம்புட்டு வேகமா பிடிச்சேனா? அழுத்தமாக பற்றி இருந்த மென்னிடையில் சட்டென கரத்தின் வன்மையை தளர்த்தி நிமிர்ந்து அவள் முகம் பார்க்க அவசரமாக இல்ல என்று தலையாட்டியவளின் செயல் மழலையை மிஞ்சிவிடும். ரவிகையின் மீது கொத்தாக தொங்கிய அவன் சூடிய மாங்கல்ய சரடு மங்கையின் கழுத்தை சுற்றி மார்பு குழி வரை கோவில் விக்கிரகம் போல் அலங்கரித்து இருக்க அதனை ஒவ்வொரு முறையும் தவறாது கண்களில் நிரப்பிக் கொள்ளும் தேவன் எத்தனை முறை அவள் மாங்கல்யம் தொட்ட இடத்தில் முத்தமிட்டானோ. நெஞ்சுக்குழியை கன்றி இருக்கும் அவன் மீசை குத்தி, ஏய் இன்னைக்கு வேற சோப்பு போட்டு குளிச்சியாடி? வாசனை மயக்குது. பஞ்சு போன்ற கழுத்து வளைவில் முத்தமிட்டு கலசம் கசக்க, இல்லங்க எப்பவும் போடுற சோப்புதான். கணவனின் உடம்பு பிடியில் மூச்சு வாங்கியது. நல்லா இருக்குடி இந்த வாசனை. கிறங்கி அவள் நெஞ்சு குழியில் பதுங்கி கொள்ளும் கள்ளனுக்கு தெரியாதா அவள் என்ன சோப்பு போடுவாள், என்ன ஷாம்பு தலைக்கு தேய்ப்பாள் என்று? இத்தனைக்கும் அவனும் அவள் உபயோகிக்கும் அதே சோப்பை தான் தேய்த்து குளிக்கிறான். இருந்தும் தாபம் முத்தும் போது அவள் வாயால் கேட்பது ஒரு தனி போதைதான். வீட்டில் அணிவதற்கு ஏகுவாக வேலைப்பாடுகள் இல்லாமல் உடலை உறுத்தாது கச்சிதமாக தேய்த்து போட்டிருந்த மெரூன் நிற
பட்டு பார்டர் வைத்த ரவிகையின் கொக்கியினை ஒவ்வொன்றாக கழட்டியவனின் கூர்பார்வை இப்போதும் முதல் ராத்திரியில் பார்த்த அதே தங்கச் சிலை போல கட்டுக்கோப்பு குலையாது மின்னும் மனைவியின் அழகுகளை கொத்தி தின்றது. இவன் முறைக்கிறானா அல்லது ரசிக்கிறானா? இப்படி எதுவும் அறியாத மங்கையோ ஆணவனின் விரல் பட்ட இடமெங்கும் கூசி தனங்கள் மட்டும் ஏறி இறங்கி உடல் அசையாமல் அமர்ந்திருந்தவள் அச்சோ ஏங்க என்ற அலறலுடன் சட்டென அவன் விரல்களை பிடித்து கொண்டாள். இப்போ என்னடி பண்ணணும்? கடுப்பாக கேட்டவனை பாவமாக பார்த்த நாயகி, அடுப்புல சாம்பார கொதிக்க வச்சுட்டு வந்தங்க, நிறுத்த மறந்துட்ட, வெரசா ஓடி போய் நிறுத்திட்டு வந்துடுவா. மருண்ட வெளிகள் உருள கபடமில்லாத பால்முகம் அவன் உதடு தேண்டி நன்றாக சிவப்பேறி இருக்க அவனுக்கோ தாப போதை ஏறியது. கோத வந்துட்டா போல, பேச்சு சத்தம் கேட்டுச்சு. அவளை பார்த்து அடுப்படை நிறுத்திப்பா, நீ என்னை அணைச்சுக்கொடி. விரகதாபத்தில் பிதற்றி மீதம் இருந்த கொக்கியினை ஆவேசமாக கழட்டிய தேவன் மனைவியின் கோபுர அழகில் கண் சொக்கி வாய் முட்ட கீழ் உதட்டை அழுந்த கடித்து நெஞ்சில் புடைத்தவள் மறுப்பு சொல்ல வழியின்றி கணவனோடு இசைந்து போனாள். எங்க அந்த பக்கம் வேணா, ஏற்கனவே கடிச்சு காயமா போச்சு. அவசரமாக அவன் தலையை தூக்கி பிடிக்க சொல் பேச்சை கேட்கும் ரகவா அவன். வேண்டுமென்றே வேண்டாம் என்ற இடத்தில் முட்டி இதமாக எச்சில் ஒத்தடம் இட்டு நாவை சுழட்ட கணவனின் அணுகுமுறையில் கண்கள் சொருகியது நுண்ணிடையாளுக்கும். கையை எதுக்குடி சும்மாவே வச்சிருக்க? ஒவ்வொரு தரமும் சொல்லணுமா? என் முதுக அழுத்தி பிடிச்சு கட்டிக்கொடி. அதரம் கொண்டு பெண் தேகத்தில் ஊர்வலம் வந்தவனை ஆதரிக்க தெரியாத அவள் கரங்கள் எடுத்து தாமாகவே அவனது முதுகோடு அணைத்துக் கொண்டு மோகத்தில் உருமிய தேவன் மனைவியின் மஞ்சள் வாசத்தில் கிறங்கி கரைந்தான். ஏய் நாயகி, இங்க நீ என்னத்தடி வசிய மறந்த வச்சிருக்க? உன்னைய தொட்ட நாளுல இருந்து என்னைய பித்தைக்கு வச்சிருக்கடி. வளர்ந்த காலை அதீத பசியில் கருகுமணியை விட்டு விட்டு கவ்வ தேகம் சிலிர்த்து அடங்கியவளின் முகம் வெக்கத்தில் திளைத்தது. ஒரு நேரம் கடுகடுவென எரிந்து விழும் தேவன் மனைவியின் மீது அதீத ஆசை பெருக்கெடுத்து விட்டால் மட்டும் அவனையும் அறியாது இப்படித்தான் அவளை ராணியாக கொண்டாடி அங்குலம் அங்குலமாக வர்ணிப்பான். இதெல்லாம் எப்போதாவது நடக்கும் அதிசயம் என்றாலும் நாயகிக்கு அற்ப சந்தோஷத்தை அளிப்பது இது மாதிரியான சில நிகழ்வுகள் தானே. கணவனின் அன்பு முழுதாக இப்படியான கூடலில் தெரிகிறதோ இல்லையோ, தன் கணவன் தன்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் மனதால் கூட எண்ண மாட்டான் என்பதை மட்டும் உறுதியாக நம்பினாள் அந்த பூ உள்ளம் கொண்டவள். எங்க எங்க போதும், நேரமாச்சு. மாமா அத்தா எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்க. மின்தேகம் அலையாய் குலுங்க அவன் ஊஞ்சலின் வேகம் குறைக்காமல் மேலும் கால் ஊன்றி வேகம் எடுத்ததில் துவண்டு போனவளின் கவலை எல்லாம் மாமனாரும் ஆனந்தும். உண்ண வருவதற்குள் மீண்டும் குளித்து முடித்து வேறு புடவை கட்டிக்கொண்டு பரிமாற செல்ல வேண்டுமே என்பதில்தான். இருடி, இன்னும் கொஞ்ச நேரந்தே, அதுக்குள்ள என்ன அவசரம்? பற்களை கடித்துக்கொண்டு உரிமையவன் இத்தோடு 10 முறை சொல்லிவிட்டான் இதோ அதோ என்று. ஆனால் அவன் வேகத்தின் அளவு வாலிபனையே மிஞ்சியது என்று நாயகி அறியாததா? ஏங்க மாமா திட்டுவாக விட்டால் அழுதுவிடும் நிலையில் அவனுக்கு அடியில் பாவமாக உதட்டை பிதுக்க பிதுங்கிய உதட்டை தன் வாயில் வெற்றிலையாக அதக்கிக் கொண்ட தேவன் உர் உர் என்ற உருமலுடன் மூச்சிறைக்க பெண் நெஞ்சில் தலை சாய்த்து கண் மூடினான். எங்க நான் போகட்டுமா? பள்ளி மாணவி போல் அனுமதி கேட்டு தேகம் களைத்து படுத்திருந்தவளை நொடியில் உதறி தள்ளிவிட்டு அவன் எழுந்து கொள்ள அவள் மனமும் சேர்ந்தே உதிரியானது. கூடலில் எந்த அளவிற்கு அவளை பூஜிக்கிறானோ, கூடல் முடிந்து எழும்போது முகத்தில் அடிக்கும் அவனின் இத்தகைய செயலில்தான் ஒவ்வொரு முறையும் துடித்து போகிறாள் வேதநாயகி. அத்தியாயம் 5. மஞ்சள் வண்ண பருத்திப்பட்டில் ஈரத்துண்டினை தலையில் சுற்றியபடி புது பெண்ணை போல அறையில் இருந்து வெளியே வந்த வேதநாயகியை கண்ட கோதை மௌனமாக தனக்குள் சிரித்து கொண்டதை கண்டு சங்கடமாகி போனது. என்னக்கா, டீ குடிக்க போனவக டீயிலே குளிச்சுட்டு வந்துட்டிய போலையே. நமட்டு சிரிப்புடன் கிண்டல் அடித்த கோதை கழுவு தொட்டியில் கிடந்த பாத்திரங்களை தேய்க்க நாயகிதான் பெரிதாக திணறி நின்றாள். கோத, அது சாம்பார் அடுப்புல போட்டுட்டு போனனே, நிறுத்திட்டியா? கோதையின் முகம் பாராமல் அடுப்பை எட்டி பார்த்து நோட்டம் விட, அதெல்லாம் அப்பவே நிறுத்தியாச்சுக்கா. 1 மணி நேரமா அடுப்புல இருந்திருந்தா இந்நேரம் சாம்பாரு கரையே இருக்குமே. மீண்டும் அவள் நமட்டு சிரிப்பு சிரிக்க திருமணமான வயது பெண்ணை போல அப்படி ஒரு செம்மை நாயகியின் முகத்தில் படர்ந்தது. அட போ கோத, சும்மா ஏதாவது சொல்லி கேலி பேசிக்கிட்டு.
சங்கோச்சமாக அவளை தவிர்த்துவிட்டு மாமனாருக்கு சப்பாத்தியை வைக்க தேவனும் அவரோடு அமரவும் கூச்சத்தில் கணவன் முகம் பாராமல் அவனுக்கும் இட்லியை வைத்தாள். இது என்ன, மாட்டுக்கு தீவனம் வைக்கிற மாதிரி இருக்கு, வர வரன்னு இருக்கு. சப்பாத்திய எனக்கு வச்சே சாவடிக்கிற. தண்டாயுதபாணியின் சுடு வார்த்தையில் கையில் வைத்திருந்த பாத்திரம் ஆடியது. இல்லங்க மாமா, உங்களுக்கு என்ன சேர்க்காத சாப்பாடுதான் கொடுக்கணுமா? ஏற்கனவே ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கு. என்ன சேர்த்தா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு டாக்டர் சொன்னதா இவகதே என்கிட்ட சொன்னாக. நாயகி அவனை கை காட்டியதும் 20 இட்லியை சாம்பாரில் பிசைந்து பொடியில் உருட்டி மும்முரமாக வாயில் அதக்கியபடியே நிமிர்ந்த தேவன் மனைவியை ஒரு பார்வை பார்த்தவனாக, போடும்புற நெஞ்சு வலின்னு ஆஸ்பத்திரியில இருந்தியலே, ஞாபகம் இருக்கா? இஷ்டத்துக்கும் சாப்பாட்டுல எண்ணெய சேர்த்துக்கிட்டதுனால வந்த வேண. கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்துல கண்ட்ரோலா இருங்கப்பா. நாயகி சரியாத்தான் செய்யறா. அவ எப்படி சாப்பாடு கொடுக்கறாளோ அதுபடியே சாப்பிடுங்க. கரார் குரலில் சொல்லி அவர் வாங்கி அடக்கிவிட்டு மீண்டும் இட்லியை விழுங்க இன்பச்சாரல் அவள் இதயத்தில் வீசியது. அப்பப்பா, என்ன ஒரு அதிசயம்! தன் கணவன் தனக்கு ஆதரவாக பேசுவது எல்லாம் மிக மிக அரிதான விஷயமாயிற்றே. அவ்வப்போது இது போன்ற சிறிய ஆனந்தத்தை அவளுக்கு தர மறுத்ததில்லை அவன். அதே சந்தோஷத்துடன் மேலும் 2-3 இட்லிகளை அவன் தட்டில் வைத்தாள். வளவி குலுங்கும் மங்களகரமான மென்கரம் இட்லிக்கு போட்டியாக வைக்க வைக்க அவள் பௌர்ணமி வதனத்தை பார்வையால் விழுங்கியபடியே இட்லியை உண்டான் தேவன். முதலில் உண்டு முடித்த தேவன் ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு கிளம்பி இருந்தான். மக்களுக்காக ஓடி ஓடி உழைத்து பல நன்மைகளை செய்தவன். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து 3வது முறையாக ஊராட்சி மன்ற தலைவனாகி சிறப்பாக தனது பணியை செய்து வருகிறான். எந்த ஒரு களத்திலும் போட்டியும் பொறாமையும் இல்லாமல் போனால்தான் ஆச்சரியம். தேவனுக்கும் அப்படி பல எதிரிகள் உண்டு. தொடர்ந்து அவன் பதவியில் இருப்பதை பார்க்க பார்க்க எதிர்கூட்டணிகள் பயங்கர வெறியில் இருக்க இவன் அது எதையும் கண்டு கொள்ளாமல் தூசி போல் தட்டிவிட்டு செல்கிறான். அவனைத் தொடர்ந்து தண்டாயுதபாணியும் பஞ்சாயத்து நடக்கும் இடத்திற்கு விரைந்திட அதன் பிறகு ஆடி அசைந்து உள்ளே வந்தான் ஆனந்தபாலன். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரிய வலிக்கு செத்துல விழுந்தது மம்மே, ஏன் கண்ண கட்டி காட்டுல பெட்டது சாமே சாமே சாமே, சராயத்தை ஊத்து ஜன்னலத்த சாத்தே, சராயத்தை ஊத்து ஜன்னலத்த சாத்தே சாத்தே சாத்தே. வரும்போதே புட்டியை கையில் பிடித்துக்கொண்டு துள்ளலாக பாடலை பாடியபடி உண்ண அமர்ந்தான். தினமும் நடக்கும் அக்கபோர்தானே இன்று நாயகி இயல்பாக இருந்தாலும் அவன் செயல் உள்ளூர வருத்தத்தையே தந்தது. சுட சுட தோசை வார்த்து தட்டில் அடுக்கிய நாயகி, உங்களை மாமா பாக்கணும்னு சொன்னாங்க, பஞ்சாயத்து கூட்டத்துக்கு போறீங்களா என்றவளை போதை ஏறிய சிவந்த கண்களால் நிமிர்ந்து பார்த்தான் ஆனந்த். எதுக்கு வர சொன்னாரு, உன்கிட்ட சொல்லலையா? நைஸாக இருந்த முழு தோசையை நல்ல செவன்னு இருந்த காரமான சட்னியில் முக்கி எடுத்து வாயில் அதக்கிக் கொள்ள திரு திருவென முழித்தாள் அவள். உனக்கு பெண் பார்த்து தேர்ந்தெடுக்கத்தான் என்று உண்மையை சொன்னால் தோசை தட்டு 8 ஊரை தாண்டி பறக்கும். சொல்லவில்லை என்றால் பார்வையாலே ஊசி போல் துளைப்பான். இப்போது என்ன செய்வது என்ற யோசனையில் கையை பிசைந்தவளை புருவம் இடுங்க பார்த்தான். குடிச்சிருக்க நானே சும்மா கின்னு ஸ்டெடியா இருக்கேன். உன் கை எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுது? என்ன நீயும் குடிச்சிருக்கியா? நக்கலாக கேட்டிட பதட்டத்தில் என வேகமாக தலையாட்டிட ஆனந்தின் உதட்டில் புன்னகை மலர்ந்தது. சொல்றியா எல்லோ சொல்றியா? அப்படி அவன் கேட்டதும் பதறியவள், ஐயோ அத்தான், அப்படிலாம் எதுவும் இல்ல. மாமா என்ன விஷயத்துக்கு கூப்பிட்டாகன்னு தெரியல. நீங்க வந்தா ஞாபகமா பாக்க சொல்லுன்னு சொன்னாக, அம்பிட்டுதேன். வேற எதுவும் என்கிட்ட சொல்லல. பதட்டமாக ஒரே மூச்சில் சொல்லிட, போகிறேன் போக மாட்டேன் எதுவுமே சொல்லாமல் அடுத்தடுத்த தோசைகளை மென்று விழுங்குவதில் குறியாக இருந்தான் ஆனந்தபாலன். வெளியே எப்படியோ, வீட்டில் அண்ணன் மனைவி நாயகியை மதிப்போடுதான் பார்த்து வருகிறான். வயதில் சிறியவள் என்றாலும் பெரிய அளவில் மரியாதை அவள் மீது உள்ளது. ஆனால் என்ன, வெளியில்தான் காட்ட தெரியாது, காட்டவும் கூடாது. மீறி காட்டினால் பெண்களின் அதிகாரம் தலை தூக்கி ஆண்கள் அவர்களுக்கு அடிமையாகி விடுவோம் என்பது தண்டாயுதபாணியின் வழிகாட்டல். அடிக்கடி அவளை இப்படி சீண்டி பார்த்து பயம் கொள்ள வைப்பது ஜாலியான பொழுதுபோக்கு. அனைவரும் உண்டு முடித்த பாத்திரங்களை கழுவ தொட்டியில் போட்ட நாயகி காய்ந்த துணிகளை எடுத்துக்கொண்டு அவள் அறைக்கு சென்றாள். அதனை கையோடு மடித்து வைக்க
நாயகி சென்று சிறிது நேரம் கழித்து குளிப்பதற்காக அறைக்கு செல்ல எத்தனித்த ஆனந்தபாலனின் போதை ஏறிய கண்கள் ஓரிடத்தில் மையலிட்டது. கொள்ளை கதவு திறந்திருக்க வெளியே மாட்டுத் தொழுவத்தை பெருக்கி சுத்தம் செய்து கொண்டிருந்த கோதையை பார்த்தான். சற்றே பூசிய தேகம் கொண்டவளின் சதைப்பற்றான இடையில் நிற்காமல் சுருட்டி கிடந்த புடவையில் வியர்வை மொட்டுக்கள் அரும்ப முட்டிக்கு மேல் தூக்கி சொருகிய குசுவத்தில் கெண்டைக்கால் பளிச்சென்று தெரிய கவர்ச்சி சிற்பம் போல் இருந்தவளின் தேக அமைப்பு ஒவ்வொன்றையும் அங்குலம் அங்குலமாக விடாது அளந்தபடி அடிமேல் அடி வைத்து சத்தமில்லாது சென்றவன் அவள் பின்னோடு இறுகி அணைத்த வேகத்தில் கத்தாமல் இருக்க அவள் வாயையும் பொத்தியிருந்தான். என்ன நடந்தது என யூகிக்க முடியாத அதிர்ச்சியில் கருவெளிகள் இரண்டும் உருள அப்பட்டமான பயத்துடன் ஆனந்தின் இறுகிய பிடியில் திமிரிக் கொண்டிருந்த கோதைக்கு மற்றொரு பேரதிர்ச்சி. அவன் குரல் கேட்டு ஆனந்தபாலன் என்று தெரிய வந்ததும், ஏய் சும்மா திமிராதடி, அமைதியா நில்லு. காதுக்குள் கேட்ட கடுங்குரலில் சட்டென இதயம் நின்று துடித்தது. இரும்பு பிடியில் இருந்து வெளிவர முடியாத நிலையில் அப்பட்டமான தேக நடுக்கத்தில் இருந்த கோதை நாயகி எங்கே என பரிதவிப்பாக தேட அம்மணி உள்ளே பிசி. என்னடி கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறத, நாயகியை காப்பாத்த வருவானா? கேலியாக கேட்டவன் கரம் தயிர் கட்டி போல் வெண்மையாக தளதளத்த வயிற்றில் பதிந்து கசக்கி பிடிக்க மூச்சு முட்டும் திகைப்பில் உறைந்து நின்றாள் கோதை. அப்படியே அவ வந்தாலும் என்ன மீறி உன்னைய காப்பாத்திடுவாளா? மிதப்பாக சிரித்த ஆனந்த், சும்மா சொல்லக்கூடாதுடி, சோத்துக்கே வழியிலனாலும் பாக்க நல்லா பல பலனுதான் இருக்க. வெண்ணெய் கட்டியில கைய வச்ச மாதிரி எங்க தொட்டாலும் சும்மா சர்ரு சருன்னு வலிக்கிட்டு போகுதே, என்னத்த தின்னுடி இம்புட்டு பாலிசா இருக்கவ. புட்டியின் போதை தெளிந்து குட்டியின் போதை ஏறியது அவனுக்கு. அதில் அவள் வாய்ப்பொத்தி இருந்த கரமும் தளர்ந்திருப்பதை உணர்ந்து அவசரமாக அவனிடமிருந்து விலக முயற்சித்தவளின் சேலை தலைப்பு அவன் கையில் சிக்கி ரகசிய பஞ்சனையை மூடி மறைத்த திரை விலகி போதையானவன் கண்களுக்கு மேலும் போதை ஏற்றியது. ஐயோ கடவுளே! பதறிப்போய் கரங்கள் இரண்டையும் தன் நெஞ்சில் அணைக்கட்டி மறைத்து அச்சத்துடன் நிமிர்ந்தவளின் கண்களில் திரையிட்டு மறைத்தது கண்ணீர். ஐயடா, இப்பதான் மொத தரம் பாக்குற பாரு, பதறிக்கிட்டு மூடிட்டு எடுக்கிற. எப்படி பார்த்தாலும் பழத்துக்கு படுத்தவதானடி நீயே. வார்த்தையில் ஈட்டி வைத்து சுருக்கென அவள் இருதயத்தில் குத்த கரைந்தில் ஒதுங்கிய மீனை போல துடிதுடித்து போனது பெண் மனது. வாயிருக்கேன்னு அபாண்டமா பேசாதீங்க, நாக அழுகிவிடும். அன்னைக்கு என் இயலாமைய பயன்படுத்தி என் கற்ப கலங்கிடுச்சு என்ன நடப்பிடமா மாத்துறது போதாதா? உங்க பணத்தை தான் வட்டி முதலமா சேர்த்து மொத்தமா கொடுத்து போட்டேனே, பிறகு எதுக்கு என்கிட்ட கேவலமா நடந்துக்கிறீங்க? தக்காளி பழமாக சிவந்த முகம் கண்ணீரில் மூழ்கி அவன் கையில் சுருட்டை வைத்திருந்த சேலையை உருவ முயன்றவளின் கரத்தை அழுத்தமாக பற்றி இழுத்தவனை நெஞ்சில் துடிக்க கண்டாள். என்னது, நான் கழுகுமா? அது சரி, படத்துக்காக கற்ப விக்கிறண்டி எல்லாம் சொல்ற பாரு, அதுதான் தமாசா இருக்குது. இந்நேரம் ஆம்பளை எவனாவது என்கிட்ட இப்படி பேசி இருந்தா அடிச்ச வாயகையும் எல்லாம் உடச்சு இருப்பேன். என்ன பண்றது? நீ பொண்ணா போயிட்டியே. பெருமூச்சு விட்டவன் கோதை பேசியதற்கு தண்டனையாக அவள் தேகக்கூட்டில் ஒளிந்திருக்கும் உணர்ச்சி வெள்ளம் பொங்கும் இடமெல்லாம் நூலாடை விளக்காமலேயே சுகம் கண்டு அவள் துடிக்க துடிக்க அலசி ஆராய்ந்து விட்டான். கண்ணீரும் கம்பளையுமாக சேலையினை அள்ளி தேகத்தில் சுற்றியவளின் ரவிக்கை மொத்தமும் அவன் எச்சில் பட்டு நனைந்திருக்க தேகம் நடுநடுங்க நிலை குலைந்த நிலையில் தேம்பி அழுதவளை திமிராக பார்த்தான். பணத்தை திருப்பி கொடுத்துட்டா பத்தினி ஆகிட முடியாதுடி. பொண்ணா போனதாலதான் இம்புட்டு காண்டி சீண்டலோட முடிஞ்சது. இனிமே என்கிட்ட பார்த்து பக்குவம் பேசி பழகு. மீறி ஏடா குடம் பண்ண அதே இடத்துல குழி தோண்டி புதைச்சு விடுவேன். நாக்கை மடித்து கடித்து கடுகடுத்தவன், சரி சொல்லு, ஏதோ சீட்டு போட்ட பணம்னு காத்தால குடுத்தியே, எந்த இடத்துல யாரோட சீட்டு போட்டது, எப்ப எடுத்தது, முழு விவரத்தையும் சொல்லு. நெருங்கி நின்று அவளை உற்று நோக்க திடுக்கிட்டு நிமிர்ந்தவளுக்கு பயத்தில் அல்ல இல்லை. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. வார்த்தை திக்கியவளுக்கு எங்கே நகையை விற்றது கண்டுபிடித்து விட்டானோ என்ற கலக்கத்தில் பயப்பந்து இஷ்டத்துக்கும் உருண்டது அவள் அடிவயிற்றில். ஓ, உனக்கே தெரியாதா? ஆனா எடுக்கும்போது மட்டும் தெரிஞ்சிருக்கும், அப்படிதானே? கண்ணீரில் பளபளக்கும் அவள் முகத்தினை சந்தேகமாக பார்த்தவனுக்கு அவள் பேச்சை நம்பும்படியாக இல்லை என்பதே மெய். இல்ல, எனக்கு எடுக்கும் போதும் தெரியாது. யதார்த்தமா அம்மா கிட்ட பேசும்போதுதான் தெரிஞ்சது பணத்தை எடுத்து வச்ச விஷயம். கூர்மையாக ஒரு பொய்யினை பேசி முடிக்க படாத பாடுபட்டவளின் இதய கூட படபடப்பாக அடித்துக் கொண்டதை அவள் உணர்ந்தாலோ இல்லையோ அவள் தேகம் உரசி நின்றிருந்த முரடன் நன்றாக உள்வாங்கிக் கொண்டான்.
பணத்தை கொடுத்துட்டதுனால மதப்பல தெரியாதடி. ஏற்கனவே உன் உடம்புல ருசி பார்த்தா அறுசுவையும் இன்னமும் என் நாக்குல நடனம் ஆடுது. அப்பப்போ தேவைனா கூப்பிடுவேன், வந்து கம்பெனி கொடு. அதுக்கு ஈடா பணத்தை தூக்கி போடுறேன், பொறுக்கிக்கோ என்ன? கண்ணீரில் பிசபிசத்த அவள் கன்னத்தை தட்டி நக்கலாக சிரித்தபடி அவ்விடம் விட்டு சென்றவனை ஜீவன் வெறுக்க கண்டாள் பூங்கோதை. ஏப்பா தேவா, அந்த எதிர்கூட்டணி சக்கரபாணிய இருக்கானே, வரப்போற கவுன்சிலர் எலெக்ஷன்ல எப்படியாவது ஜெயிச்சிடம்னு ஊர்க்கார பொம்பளைகளுக்கு எல்லாம் புடவை, மூக்குத்தி, அரிசி, பருப்பு, பித்தளை குத்து விளக்குன்னு கொடுத்து அசத்திட்டு இருக்காயா. இந்த முறை நீ என்னப்பா செய்ய போறவ? ஒரு உப்பு பாக்கெட்டையோ சக்கரை பாக்கெட்டையோ கொடுத்துப்புட்டு வெறுங்கைய தூக்கி கும்பிட்டா இந்த தர்மம் ஜெயிச்சிடலாம்னு தப்பு கணக்கு போட்டுடாதையா. கவுன்சிலர் ஆலோசனை கூடத்தில் அமர்ந்திருந்த பெரியவர் நையாண்டியோடு கேள்வி எழுப்ப நடு இருக்கையில் அமர்ந்திருந்த அமரதேவன் அமைதியாக பார்த்தான் அவரை. யோ பெருசு, யார பார்த்து என்னையா கேக்குற? தேவா தம்பி கவுன்சிலர் பதவியில இல்லாத நாளுல இருந்தே இந்த ஊருக்காக பல நல்லதை செஞ்சிருக்கு. தேவா தம்பிக்கு முன்னாடி தண்டாயுதபாணி ஐயாவும் இந்த ஊருக்காக பல இன்னல்களை சந்திச்சு இருக்காரு. தேவா தம்பி பதவிக்கு வந்த பிறகு நடக்க கூட வழி இல்லாம சேரும் சகதியமா பேருந்து வசதி இல்லாத இருந்த இந்த ஊருக்கு சந்து பொந்து விடாம ரோட போட்டு பஸ் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்து நாள் தவறாம நேரத்துக்கு பஸ் வர ஏற்பாடு பண்ணி இருக்கு. வீட்டுக்கு வீடு தண்ணி வசதி, வடிகால் வசதி, தெரு விளக்கு வசதி, ஊர்க்கார மக்களுக்கு அடிப்படையான தேவைகளை பூர்த்தி பண்ணதும் இல்லாம யாரு எந்த நேரத்துல உதவின்னு வந்து நின்னாலும் அவங்க குறைகளை பொறுமையா கேட்டறிஞ்சு நிறைவா நிவர்த்தி பண்ணி அனுப்பும். அப்படிப்பட்ட தம்பிய பார்த்து வெறுங்கைய தூக்கி கும்பிட்டா ஜெயிக்க மாட்டேன்னு சொல்றவ? ஆரம்ப காலத்துல இருந்தே தேவனை பற்றி நன்கு அறிந்த ராஜா கண்ணு ஆதகமாக பொங்கிட அப்போதும் அந்த பெரியவர் அமைதியாகவில்லை. நீ பேசுறது எல்லாம் அந்த காலத்து நடைமுறை தம்பி. தங்களோட தேவையை தாண்டி பிரதிபலனை எதிர்பார்க்காத மக்களும் தலைவர்களும் இருந்தாங்க. ஆனா இப்போ உள்ள மக்களுக்கு என்னதான் பார்த்து பார்த்து நல்லது செஞ்சாலும் தேர்தலுக்கு முன்னாடி எந்த பக்கம் அதிகமா வருதோ அந்த பக்கம் மயங்கி விடுவாங்க. இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே புடிச்சுக்கிட்டு இருக்காம சக்கரபாண்டியனை மிஞ்சுற அளவுக்கு மக்களுக்கு தங்கம் வெள்ளி அள்ளி கொடுத்து ஆசைய காட்டி சீட்டு வாங்கி ஜெயிக்கிற வேலைய பாருங்கப்பா என்ற பெருசுக்கும் தேவாவே இந்த முறையும் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அதிகமாக இருந்தது. அமரதேவனுக்கு முன் கவுன்சிலராக இருந்த சக்கரபாண்டி சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு ஒரு நல்லதையும் ஊர் மக்களுக்காக செய்திருக்கவில்லை. இம்முறை அவர் ஜெயித்து விட்டால் இப்போது சுபயோகமாக இருக்கும் ஊர் மக்கள் எப்படி மாறுமோ என்ற எண்ணம் தேவனுக்கும் தோன்றாமல் இல்லை. அதற்காக மக்களின் ஆசையை தூண்டிவிட்டு ஜெயிக்க வேண்டுமா என்ற கேள்வியும் ஒரு சேர எழ அழுத்தமாக அனைவரையும் பார்த்தவன் மக்களுக்கு முக்கிய தேவை என்னவோ அதனை மட்டுமே மேம்படுத்த வேண்டும் என நினைத்தான். அத்தியாயம் 7. என்றும் இல்லாத திருநாளாக அந்த அதிகாலை நேரமே தேவனின் வீடு பரபரப்பாக இருந்தது. நாயகியின் முகத்தில் சிறுபிள்ளைத்தனமான மகிழ்ச்சியின் சாயல். ஆடு, கோழி, மீன், நண்டு, இறால் என அசைவத்தில் என்னென்ன வகை உண்டோ அவளுக்கு தெரிந்த அனைத்தையும் பக்குவமாக சமைத்து அதற்கேற்ற பாத்திரங்களில் மாற்றி வைத்துக் கொண்டிருக்கும் போதே அவசரமாக கோதையும் வந்து சேர்ந்தாள். அச்சோ, நான் வாரத்துக்குள்ள நீரை பாதி வழியை முடிச்சிட்டீங்களாக்கா? வந்ததும் வேகமாக மற்ற வேலைகளை செய்தபடியே பேச்சு கொடுத்தாள். ஆமா கோதை, உன் வீட்லயும் சமைச்சு வச்சுட்டு விடிய காத்தால இருட்டுல பாவம் எப்படி ஒத்தையில நடந்து வருவேன். அதே முடிஞ்சளவுக்கு நானே கொஞ்சம் வேலைய முடிச்சு புட்டேன் என்றபடி நெய்மனுக்கும் பாயாசத்தை ருசி பார்க்க அமிர்த சுவைதான். சமைச்சு வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வேலையாக்கா? ரோட்ல தெருநாய்ங்க தொல்லதே பெருசா இருக்கு. எங்க இருட்டுல வந்தா புடிச்சு புடுங்கிடுமோன்னு பயந்து காத்திருந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்ததும் ஓட்டமும் நடையுமா அவசரமா ஓடியாந்தேன். பாவமாக சொன்ன கோதை சுட சுட வெங்காய தோசையை வார்த்தாள். என்ன கோதை நீயே, அப்படி யார் உடைய இம்பிட்டு அவசரமா பயந்தடிச்சு ஓடியார சொல்றது? பார்த்து மெதுவா வந்து எப்பவும் பாக்குற வேலையவே செஞ்சுட்டு போ, மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிடுதேன் அக்கறையாக சொன்ன நாயகிக்கு சரிக்கா என பதில் தந்த கோதை அவள் அடிக்கடி வாசலை ஆவலாக எட்டி பார்த்து பின் நேரத்தை பார்ப்பதை கவனித்தவளாக, நீய எதிர்பார்க்கிற ஆளு வர மணி 10 ஆகுமேக்கா, அதுக்குள்ள அம்பிட்ட ஆர்வமா வாசனையே வெறிக்கிறீங்களே. சின்ன சிரிப்புடன் கேட்ட கோதையை தானும் சிரிப்பு மாறாமல் ஏறிட்ட நாயகி, பின்ன ஆர்வம் இருக்காத கோதை?
சின்ன பிள்ளையில இருந்து நான் தூக்கி வளர்த்த என் தங்க குட்டி படிப்பை முடிச்சிட்டு வர போறாள்ல, அதான் எப்படா அவளை பாப்போன்னு மனசு ஏங்கி தவிச்சு வாசலையே விரிச்சிட்டு நிக்கிறேன். சிலாகித்து சொன்ன நாயகி தேவன் ஆனந்தனின் ஒரே தங்கையான அமுதாவின் வரவிற்காக தான் அத்தனை ஆசையோடு காத்திருப்பது. கோதையும் அவள் எண்ணம் உணர்ந்து கலகலத்தபடியே வேலையில் கவனமாகிட சற்று நேரத்தில் எல்லாம் வாயிலில் கார் சத்தம் கேட்டதும் அவசரமாக ஆழம் கரைத்த தட்டினை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த நாயகி அமுதாவை கண்டதும் ஆனந்த கண்ணீர் பொங்க ஆரத்தை எடுத்து உள்ளே அழைத்து வந்ததுதான் தாமதம். இருவரும் இறுக கட்டி அணைத்து கொண்டு தங்கள் பிரிவின் ஏக்கத்தையும் பாசத்தையும் ஒரு சேர அழுது தீர்த்தனர். பேருந்து நிலையத்தில் இருந்து அமுதாவை அழைத்து வந்த தேவன் மனைவி மற்றும் தங்கையின் பாச பிணைப்பை அலட்சியமாக கண்டவனாக கோதை கொடுத்த தேநீரை வாங்கிக் கொண்டு அறைக்கு சென்றதும் தான் இருவருக்கும் பேசும் சுதந்திரத்தை கிடைத்த உணர்வு. அண்ணி, எப்படி இருக்கீங்க? நீண்ட மாதங்களுக்கு பிறகு அண்ணியை பார்த்ததும் அழுகை நிற்கவில்லை அமுதாவிற்கு. நீ இல்லாத குறைய தவிர ரொம்ப நல்லா இருக்கேன் அமுதா. ஆமா, என்ன இது? போன முறை பார்த்ததை விட இப்போ எழுச்சு போய் வந்திருக்க. சரியா சாப்பிடுறது கூட இல்லையா? அவளை ஆராய்ந்தபடி வினவிய நாயகியை சிறு முறைப்புடன் பார்த்தாள். ஏன் அண்ணி, உங்களுக்கே இது ஓவரா இல்ல? என்னைய பார்த்தா இழைச்சு போன மாதிரியா இருக்கு? தனது பூசின உடலை அவளை குனிந்து பார்த்து கொள்ள மாற்று தாயான நாயகி கண்களுக்கு என்னவோ அவள் இழைத்து இருப்பதை போல்தான் தோன்றியது. நாயகி திருமணமாகி வந்தபோது அமுதா 6 வயது கூட நிரம்பாத குழந்தை பெண். அவளுக்கு 3 வயது இருக்கும் போதே தேவனின் அன்னை கிணற்றடியில் வழுக்கி விழுந்து தலையில் அடிபட்டு இறந்து போய்விட ஏற்கனவே பெண்கள் என்றால் ஆண்களின் அடிமைதான் என்று போற்றும் குடும்பத்தின் மத்தியில் ஆண்கள் மூவராலும் பாசம் காட்டாமல் அப்போது வீட்டு வேலை செய்த ஒரு மூதாட்டியிடம் ஏனோ தானோவென வளர்க்கப்பட்டாள் அமுதா. நாயகி வந்த பிறகு அன்னையின் அரவணைப்புக்கு எங்கிய குழந்தைக்கு அன்பை அள்ளி கொடுத்து இன்றளவும் தன் பிள்ளை போல பாவித்து வளர்ப்பவளின் மீது அமுதாவிற்கு கொல்லை பிரியம். அப்பா அண்ணா என்று ஆசையாக ஓடினால் அலட்சிய பார்வை வீசி செல்லும் ஆண்களின் உதாசீனத்தில் அதிக அளவு பாதிக்கப்பட்ட அமுதாவை தேற்றி இரவும் பகலும் மடியில் போட்டு சீராட்டி வளர்த்த நாயகி மேற்படிப்பிற்கு வெளியூர் செல்கிறேன் என்று பாவமாக கேட்டவளை கண்டு அதிர்ந்து போனாள். பெண்கள் படிப்பதை பெரும் தவறாக எண்ணும் ஆட்களிடம் எப்படி சென்று கேட்பது? அமுதாவை கல்லூரிக்கு சேர்ப்பதை பற்றி, அதிலும் வெளியூருக்கு தலை சுற்றி கொண்டு வந்துவிட்டது. இருந்தும் பல முயற்சிகளுக்கு பிறகு பெரிய போராட்டம் செய்து தேவனிடம் கெஞ்சி கூத்தாடி கண்டபடி திட்டுகளையும் அடிகளையும் வாங்கி கொண்டு அமுதாவை வெளியூர் அனுப்பி படிக்க வைத்தவளுக்கு தினம்தோறும் வயிற்றில் நெருப்பை கட்டிய உணர்வுதான். போன இடத்துல படிப்பை தவிர்த்து காதல் கீதல்னு ஆம்பளை பையன் சகவாசத்தோட வந்து நின்னா அவளை அப்பவே வெட்டி பொலி போட்டுருவேன். அதுல முதல் பலி நீதே. தேவன் மட்டுமில்லாது தண்டாயுதபாணியும் சேர்ந்து மிரட்டல் விட்டிருக்க அப்படி ஒரு நிகழ்வு மட்டும் நடந்துவிடக் கூடாது என கடவுளை வணங்குபவளுக்கு அமுதா மீதும் நம்பிக்கை குறையாமல் இருக்கிறது. ஆனாலும் இருதயத்தின் ஓரம் ஏதோ ஓர் சிறிய பயம் ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை அவளால். செய்து வைத்த உணவுகளை தானே அமுதாவிற்கு ஊட்டிவிட்டு அவள் அறைக்கு சென்று அமுதா உறங்கும் வரை பல கதைகளை பேசிய நாயகி கீழே வந்துவிட்ட வேலைகளை தொடரும் நேரம் நாயகி என உள்ளிருந்து சத்தமாக வந்த கணவனின் குரலில் அடித்து பிடித்து ஓடி வந்தவளை ஏற இறங்க பார்த்தான். ஏங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? மூச்சு வாங்க நின்றவளின் முகத்தில் முத்து முத்தாய் வியர்வை துளிகள் பூத்திருக்க அதனை அவசரமாக முந்தானை கொண்டு ஒற்றி எடுத்தாள். இம்புட்டு நேரம் அடி இங்கிட்டு வர, நான் எப்ப வந்தேன்? என்னைய கவனிக்காம அங்கிட்டு என்னடிவ? ஒரே சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு அவ கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறவ? கடுமையாக கேட்டவன் வெடுக்கென அவள் இடை வளைத்து இழுக்க அவன் எழுவைக்கு ஏற்ற வளையம் போல அழகாக அவன் கையில் குலைந்து நின்று பாவமாக அவன் முகம் பார்த்த வேத நாயகியின் அழகில் தடுமாறாமல் இருக்குமா ஆண் நெஞ்சம்? ரொம்ப நாளைக்கு பிறகு அமுதா வந்திருக்கா, அதாங்க அவளோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். மத்தபடி உங்களை கவனிக்காம விடணும்னா எனக்கு என்ன இல்லைங்க. மின்னும் கருவெளிகள் மிரண்டு உருள அவனது படர்ந்த நெஞ்சத்தில் கை ஊன்றியபடி பரிதவிப்பாக சொல்லும் இந்த பதிலுக்காகத்தான் இத்தனை கடுமை அவளிடம்.
தலையினை உலுக்கிக் கொண்ட தேவன் சட்டென அவள் மார்பு கூட்டில் முகம் புதைக்க கணவனின் எண்ணம் அறிந்த நாயகியும் வாகாக தன்னை வளைந்து கொடுத்து அவனை ஆதரிக்க அதற்கு மேலும் பேச்சுக்கு என்ன வேலை? சிறப்பான தாம்பத்தியம் நடந்தேறி ஓய்வுக்கு வந்திருக்க அசதியாக படுத்திருந்த தேவனின் அகண்ட நெஞ்சத்தில் பதுமையாக பதுங்கி கிடந்தாள் நாயகி. ஏய், அத்தான் முடிஞ்சதுல, இன்னும் என்னடி எந்திரிச்சு தொலையாம கணா கண்டுகிட்டு இருக்கிறவ? கண்களை மூடியபடி கடுகடுப்பாக கேட்டதும் அதன் மீதிருந்து வெடுக்கென எழுந்து கொண்ட நாயகி தயங்கி தயங்கி அங்கேயே இருப்பதை கண்டு புருவம் நெளித்தான் அமரதேவன். ஏதாச்சும் சொல்லணுமா என்றவளின் பார்வை அவள் முகத்தினை உற்று நோக்கியது. ஆமாங்க என வேகமாக தலையசைத்த நாயகி, எதிர்த்து வீட்டு ஆட்சி சொல்லுச்சு, கும்பகோணத்துல ஒரு கை தேர்ந்த டாக்டர் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் வைத்தியம் செஞ்சு கருத்தரிக்க வைக்கிறாங்களாம். நல்லபடியா அவங்களுக்கு குழந்தையும் பிறந்து குடும்பமா சந்தோஷமா இருக்காகலாம். அங்கன போய் பார்த்தா நிச்சயம் உங்களுக்கும் குழந்தை பிறந்துடும்னு ஆச்சி நம்பிக்கையே சொல்லுச்சுங்க. நாமளும் அந்த டாக்டரை போய் பார்க்கலாமாங்க? எப்படியோ சொல்ல வந்ததை சொல்லி முடித்து ஆவலாக அவன் முகம் பார்த்திட அவனும் அமைதியாக அவள் முகத்தை தான் பார்த்திருந்தான். ஏங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். கண்ணு, மூக்கு, காது, உதடு எல்லாமே உங்களை உரிச்சு வச்சது போல நமக்கு ஒரு குழந்தை வந்தா எப்படி இருக்கும்? தனது மென்மையான வயிற்றில் கை வைத்த தடவி கண்களில் அதீத ஏக்கம் பிரதிபலிக்க ஆசையாக சொன்ன நாயகியை எரிச்சலாக பார்த்தான் அவன். தேவையில்லாத கற்பனையில உழலாம மரியாதையை இங்கிருந்துட்டு போடி. எப்ப பாரு குழந்தை குழந்தைன்னு உயிரை எடுத்துக்கிட்டு கட்டின சீலையை தவிர ஒண்ணுமே இல்லாத வந்த பட்டிக்காடு. உன்னை கட்டி கஞ்சி ஊத்துறது பெரிய விஷயம். இதுல உன் மூலியமா ஒரு உயிர் வந்து அதையும் பாத்துக்கணுமா? படிக்காதவளை கட்டினதே வாய் சத்த பூச்சியா நம்ம காலடியில கிடப்பாளுகன்னு அன்னைக்கு என் அப்ப சொன்னதானதே. சரி போனா போகட்டும்னு உன்னைய கட்டிக்க சம்மதிச்சேன். மத்தபடி உன் அழகுல மயங்கியெல்லாம் கட்டிக்கிடல. உன் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்கு உன்னைய துரத்தி விடாம இம்புட்டு வருஷமா வச்சு குடும்பம் நடத்துறதே பெரிய விஷயம். அதாண்டி ஒன்னும் இங்க இல்ல. தன் மார்பை தட்டி சொன்னவன், ஊர்ல 1000 பேரு 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் மண்டைய ஆட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம போடி, போய் ஜோலிய பாரு. வெறுப்பாக முடிந்து அவள் மனதை சிதைத்து விட்டு அவன் கண்ணுறங்கி போக கற்சிலையாக சமைந்திருந்தவளின் கண்களில் நிற்காமல் ஊற்றெடுத்தது கண்ணீர். ஆலமரத்தடியில் அமர்ந்து பக்கத்து ஊர் பஞ்சாயத்து தலைவரிடம் பேசிக் கொண்டிருந்த தண்டாயுதபாணி தொடைவரை லுங்கியை ஏற்றி கட்டிக்கொண்டு சுருள் சுருளான நெஞ்ச ரோமங்கள் விட்ட வெளிச்சம் போட்டு காட்டும் அளவிற்கு சட்டை பொத்தான்கள் திறந்து விட்டபடி நிலையில் வீரநடை போட்டு நடந்து வந்த ஆனந்தபாலனை பார்த்தவர், சரி கோதண்டம், உன் அவனுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி என் மூத்த பையன்கிட்ட பேசுறேன், நீயும் பார்த்து புறப்படு என தண்டாயுதபாணியிடம் நன்றி கூறிவிட்டு அவர் கிளம்பியதும் இளைய மகனிடம் கோபமாக பார்வையை வீசினார். உன்னைய நான் எப்ப பார்க்க வர சொன்னது? இன்னைக்குதே நேரம் கிடைச்சதானதா? பற்களை கடித்தவரை காணாது அலட்சியமாக மரக்கிளையில் தொழிற்விட்ட இலைகளை கிள்ளி அதனை தூர தூக்கி போடுவதில் அவன் பிஸியாக இருக்க கோபம் உச்சி தொட்டது அவருக்கு. டேய், உன்னை தாண்டா கேக்குறேன். இப்படியே பொறுப்பில்லாம இருந்தா என்னடா பண்றது? உங்க கூட பிறந்தவன் தானே தெய்வமோ. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி வேலைன்னு எப்படி ஊருக்கு முன்னாடி மதிப்பா இருக்கான். ஆனா நீ மட்டும் ஏண்டா வேலை வெட்டிக்கு போகாம பொம்பளை சகவாசத்தோட சுத்திக்கிட்டு இருக்கிறவ? பொண்டாட்டி குடும்பம் குட்டின்னு வாழ விருப்பம் இல்லையா? மூச்சு பிடிக்க அவர் கத்திக் கொண்டிருக்க அவை அனைத்தும் அவன் செவியை எட்டியதோ இல்லையோ எங்கிருந்தோ வந்த கோழி வறுவல் வாசம் சுண்டி இழுத்தது அவன் நாசியை. எப்போய் அனாவசியமா பேசி என் நேரத்தை வீணடிக்கிறதே உடுப்பா. ஏதோ முக்கியமான மேட்ரு பேசணும்னு சொன்னியாமே, அத மட்டும் சொல்லு. எனக்கு நிறைய ஜோலி கிடக்கு. தரையில் நிற்காத கால்கள் முன்னும் பின்னும் டொக் டொக் என தெனாவட்டாக ஆட்டியபடி பின்னால் கை கட்டி நின்ற மகனை என்ன சொல்லி திருத்துவது? சரிப்பா, நான் உன் வழிக்கே வரேன். இந்த முறை நல்ல வரன்கள் வந்திருக்கு. அதுல உனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து சொல்லு. கல்யாணம் பண்ணி வைக்குதேன். கல்யாணம் பண்ணி உன் இஷ்டத்துக்கு இரு. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசை மட்டும் பெத்து கொடுத்துருப்பா. தேவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்ததா வீணா ஓடி போச்சு. தவிர அந்த நாயகியால ஒரு புண்ணியமும் இல்ல. எல்லாருக்கும் வடிச்சு கொட்டதை மட்டும்தான் அது லாய்க்கியா இருக்கு.
மத்தபடி நம்ம குடும்பத்தை பெருசுபடுத்துற அளவுக்கு அவளுக்கு சக்தி இல்ல. இவளை சமைக்க மட்டும் ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு குழந்தை பாக்கியம் உள்ள நல்ல பொண்ணா பார்த்து 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். புதுசா வரவ மூலமா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுறான்னு நேரடியாவும் மறைமுகமாவும் நிறைய தனம் தேவா கிட்ட கேட்டுட்டேன். ஆனா எதுக்கும் அவன் பிடி கொடுக்க மாட்டேங்கிறான். நீயாவது இந்த அப்ப சொல்றத புரிஞ்சுக்கிட்டு கேளுப்பா. உனக்கும் வயசு ஏறி போச்சு. அடிக்கடி பொண்ணுங்க சகவாசம் வேற வச்சிருக்க. உடம்புக்கு ஏதாவது வரக்கூடாத நோக்கு வந்தா ரொம்ப சிரமமா போகும்பா. தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வார்த்தையாவது அப்பா சொல்றத கேளுப்பா ஆனந்தா. அவனது கரத்தை பற்றி நெஞ்சில் வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட அவர் கெஞ்சி கொண்டிருக்க இந்த கெஞ்சலுக்கு எல்லாம் மசியும் ஆள் ஆனந்தபாலன் இல்லையே. எப்போ நீ என்ன சென்டிமெண்ட் சீனு போட்டாலும் என்கிட்ட வேலைக்காகாது. நீ பயப்படுற மாதிரி பாதுகாப்பு இல்லாம எங்கேயும் வாய வைக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனசுக்கா தோணுச்சுன்னா பண்ணிக்குதேன். ஆனா இப்ப எனக்கு விருப்பம் இல்ல. திட்டவட்டமாக தன் முடிவை சொன்ன ஆனந்தபாலன் அவரது பிடியில் இருந்து தன் கரத்தை உருவி கொண்டவனாக அங்கிருந்து சென்றிருக்க தண்டாயுதபாணி மன உளைச்சலுக்கு ஆளாகி போனார். அத்தியாயம் 8. எந்த அளவிற்கு அமுதா வந்திருந்ததில் மகிழ்ச்சியில் குதூகலம் அடைந்தாலோ அந்த மகிழ்ச்சியை அப்படியே குலைக்கும் விதமாக வெறுப்பை உமிழ்ந்த கணவனை எண்ணி வேதனை கொண்டது அவள் மென்மனது. எப்போது குழந்தையை பற்றி பேச்செடுத்தாலும் இதே கடுமைதான். ஆனால் என்ன, இந்த முறை அவள் மனம் நோகும்படி சற்றே அதிகப்படியான வார்த்தைகளை விட்டுவிட்டான். ஒண்ணு இல்லாம வந்தவ பட்டிக்காடு, உன்னைய கட்டிக்கிட்டு வந்ததே தப்புடி. மேலும் என்னென்னவோ வார்த்தை பேசி அவளை நோகடித்து இருக்கிறான். ஆனால் தற்போதைய சொற்கள் ஜீரணிக்க முடியாதவை ஆயிற்றே. தன்னை பிடிக்காமல், தன் மீது எவ்வித விருப்பமும் இல்லாமல், வேறு வழி இல்லாத நிலையில் ஊர் பெருமைக்காக தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என நினைக்கும் போதுதான் மனம் ரணமாய் வலித்தது. பெண்மை அடிவாங்கிய அவமானத்தை தந்தது. கலையாக இருந்த மஞ்சள் முகம் வெறுமையை கொண்டாட பெண்ணாய் பிறப்பெடுத்த தன் பிறவியையே வெறுத்த நிலையில் எங்கோ நிலை குத்திய கண்களில் இருந்து அடிக்கடி கண்ணீர் வழிந்து கன்னத்தில் உருண்டது. அடுப்பில் பால் பொங்கி ஊற்றுவதை கூட உணரும் சக்தியின்றி கண்ணீர் குளம் கட்டிய விழிகளோடு உஸ் என பொங்கி ஊற்றிய பால் பாத்திரத்தையே அவள் வெறித்து நிற்க, அக்கா பால் பொங்குது, பால் பொங்குது! பதறி ஓடி வந்து அடுப்பை அணைத்த கோதை நெற்றி சுருக்கத்துடன் நாயகியை பார்த்தாள். அப்போதும் எவ்வித உணர்வும் இல்லாமல் அணைந்த அடுப்பையை பார்த்து கொண்டிருந்தவளின் முகமே தெல்ல தெளிவாக காட்டிக் கொடுத்தது அவள் சோகங்களை. அக்கா, பார்க்கவே ரொம்ப சோர்வா இருக்கீங்களே, நீங்க வேணா போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க, நானே எல்லா வேலையும் முடிச்சிட்டு போறேன். கோதையின் மென்மையான குரலில். என்ன சொன்ன கோதை? கோதை பேசியது புரியாமல் மீண்டும் கேட்டாள். ஒண்ணு இல்லக்கா, நீங்க ஓய்வு எடுங்க, நானே மிச்சம் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு புறப்படுறேன்னு சொன்னேன். நாயகியின் வருத்தம் தோய்ந்த முகமும் கலங்கிய கண்களுமே ஏதோ சரியில்லை என்று தோன்ற தன் தகுதி மீறி நாயகியை தோண்டி துருவாமல் ஓய்வு எடுக்க சொன்ன கோதையின் பேச்சுக்கு மறுப்பு கூறாமல், சரி கோத என உடனடியாக ஒற்றுக்கொண்ட நாயகிக்கு ஓய்வோடு சேர்த்து மனமும் தனிமையை விரும்பியது. எப்போதும் தனிமையை விரும்பாத நாயகி தன் சோகங்களை மறக்கவும் தன் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளவும் ஏதாவது ஒரு வேலையை இழுத்து போட்டுக்கொண்டு செய்து கொண்டே இருப்பாள். இப்போது அவளே கோதையிடம் வேலைகளை விட்டு கொடுத்துவிட்டு வந்திருக்கிறாள் என்றால் எந்த அளவிற்கு அவள் மன அழுத்தத்தில் இருப்பாள். கணவனோடு முழு மனதாக சரசம் கொள்ளும் கட்டிலை வெறுமையாக பார்த்தபடி உடலை குறுக்கி படுத்துக்கொண்டு படுத்தவளின் கண்ணீர் தலையணையை வஞ்சனையின்றி நனைத்தது. நாயகி சொன்னதும் மீதம் உள்ள வேலைகளை ஓரளவுக்கு முடித்த கோதை இரவு உணவினை ஆண்களுக்கு தனித்தனியாக தயார் செய்து வெப்ப பெட்டியில் மூடி வைத்தவளாக கடைசியாக ஆனந்தபாலனுக்கு ராகி பணியாரமும் அதற்கு காரச்சாரமான வரமிளகாய் பூண்டு சட்னியும் அரைத்து கொண்டிருக்கையில் யாரோ தன்னை உற்று நோக்குவதை போன்ற பிரம்மை தோன்ற பதட்டமாக பின்னால் திரும்பி பார்த்த கோதையின் இதயம் படபடப்பை காட்டியது. மனதில் வஞ்சித்தபடியே யாருக்காக உணவு தயாரித்தாலோ அவனே சமையல் கூடத்தில் நின்று அவளையே பார்த்திருந்தால் திடுக்கிடாமல் என்ன செய்வது? மேற்சட்டை இல்லாத அவனது முறுகேறிய உடற்கட்டை கண்டே பயத்தில் கால்கள் விடவிடக்க, கடவுளே, இப்ப எதுக்கு இந்த ஆளு இங்கன வந்தாக? பாக்குற பார்வைக்கு சரியில்லையே, எதுவும் விபரீதமா நடக்கிறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் வேலைதே, வெறுசா முடிச்சுக்கிட்டு இங்கிருந்து கிளம்பிடணும். மனதில் நினைத்தவளாக அவசரமாக விட்ட வேலையை தொடர, என்ன செஞ்சுட்டு இருக்க?
மிக மிக நெருக்கத்தில் கேட்ட சூடான இரும்பு குரலில் நெஞ்சம் தூக்கி வாரி போட மீண்டும் திரும்புகையில் அவனது ரோமம் சொல்ந்த வெற்று மார்பில் தலை முட்டி நின்றாள் பூங்கோதை. ஆனந்தனின் பிரவேசமே அவளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்க சண்டாளன் இப்படி நெருக்கமாக வந்து பயமுறுத்தியதில் மூர்ச்சையாகும் நிலைக்கே சென்று விட்டாள். நான் கேட்டது உன் காதல விழுகலையா? என்ன செஞ்சுட்டு இருக்கிறவ? விரைப்பான குரல் வெளிவந்தாலும் கண்களில் அப்பட்டமான மோகம் நின்றிருப்பதை கோதை தெளிவாக கண்டு கொண்டாள். நாயகி அக்கா, நீங்க கேட்டதை சொல்லி பணியாரம் செய்ய சொன்னாங்க. அவனது கொத்தி தின்னும் பார்வையில் தேகம் கூசிட திணறி போய் பதில் தந்தவளை மேலும் கேளும் பார்த்தவன், நல்ல காரச்சாரமான சுட சுட பணியாரத்தை தான் சாப்பிடணும்னு அப்ப தோணினது நெசந்தேன். ஆனா இப்ப நல்லா கொளுத்த இனிப்பு பணியாரத்தை ருசி பார்க்க தோணுதுடி, தரியா? நாவை சுழட்டி பிளவு மொழி பேசியவனை அதிர்ச்சி மேலிட பார்த்த கோதை ஒன்னும் பாதியுமாய் ஜாரில் அரையாமல் இருந்த சட்னியை அப்படியே வைத்துவிட்டு ஓட பார்த்தவளின் காரம் படிந்த மென்கரத்தை அழுத்தமாக அவன் பற்றி இருக்க மிரண்டு தொல்லினாள் பேதை. என் கையை விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். யாராவது வீட்டில் இருக்கிறார்களா என தவிப்பாக எட்டி பார்த்தபடியே தன் கரத்தினை விலக்க போராடியவளை நக்கலாக பார்த்தான் அவன். பேசிட்டு இருக்கும் போதே எங்கடி தப்பிச்சு ஓட பாக்குற? நான் கேட்டதை கொடுத்துட்டு போ, விடுறேன். வம்படியாக அவளை மிரள வைத்தவனை குளம் கட்டிய கண்களோடு நிமிர்ந்து பார்த்தவளின் மனம் முழுக்க கங்கு போல் எரிந்தது. நீங்க என்னைய சீர்குலைச்சும் இந்த உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னா அது என் குடும்பத்துக்காக மட்டும்தான். அவங்களுக்காகதான் நான் இங்க வேலைக்கே வரேனே தவிர உங்க கேவலமான ஆசையை பூர்த்தி பண்ண இல்ல. என்னால இந்த அசிங்கத்துல சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. கண்ணீரோடு குலுங்கி அழுத பூவையை கொஞ்சமும் இரக்கமின்றி பார்த்து நின்றான் காமுகன். ஏது கேவலமான ஆசையா? உடம்பு சுகத்தை பத்தி உனக்கெல்லாம் என்னடி தெரிய போகுது? கூறுகிட்ட கழுத. அதே நீயே சொல்லிவிட்டியே இந்த உயிர் உன் உடம்புக்காக தான்னு. அது அப்படியே இருந்துட்டு போகட்டும். இந்த கொழுத்த உடம்பு சும்மா தானே கிடக்கு. அத்தை வீணடிக்காம நானே அனுபவிச்சுட்டு போறேன்டி. தெனாவிட்ட பேசி அவள் பூமேனியை அவனது முரட்டுக்கரம் கசக்கி அங்குலம் விடாது அளவெடுக்க அவனது ஒவ்வொரு தொடுகையிலும் புழுவாய் துடித்து துள்ளி திமிரியவளை அடக்குவது எல்லாம் தூசி போல் அவனுக்கு. அவள் சத்தம் எழுப்பாமல் இருக்க பூவின் செந்தேன் உதட்டை கவ்வி நாவாள் உதட்டை நிரடி உமிழ் நீரை மாற்றி மாற்றி ஊட்டி உறிஞ்ச அருவருப்பில் குடலை பிரட்டியது கோதைக்கு. காரம் படிந்த அவளின் ஒவ்வொரு விரலையும் அழுத்தமாக உறிந்து இழுத்தவனுக்கு கொஞ்சமும் கார்ப்பு உரைக்காது அவன் கேட்ட இனிப்பு பணியாரத்தை மறக்காமல் சுவைத்து திருப்தியாக ஏப்பம் விட்ட பின்னே அவளை விட்டு பிரிந்து நின்ற ஆனந்த பாலன் உடலை முறித்து சோம்பல் முறிக்க கண்ணீர் பளபளக்கும் இமைகளை துடைத்துக் கொண்டு இயலாமையுடன் அங்கிருந்து ஓட முயற்சித்தவளை ஏய் என சொடக்கிட்டு திமிராக அழைக்க இதயம் மறிந்த உணர்வில் திரும்பி பாராமல் நின்றாள் அவள். உடம்பெல்லாம் ஒரே அழுப்பா இருக்குடி. காய்ச்சல எண்ணெய வச்சு நல்லா எதமான ஆயில் மசாஜ் ஒன்று போட்டு கிளம்பு. அதுக்கு முன்னாடி பணியாரத்தை தட்டுல வச்சு கொடு. அதிகாரம் தூள் கிளப்பிட சமையல் மேடையில் தாவி அமர்ந்து கால் மேல் கால் போட்டு ஆட்டியவனை மீறி எதிர்ப்பு காட்ட முடியாத கைப்பாவையானாள் அவள். பாதியோடு விட்ட சட்னியை அரைக்க விடாமல் அவளது சிவந்த இடையினை பற்றி நறுக்கென கிள்ளி விட்டு பிசைய கண்ணீர் முட்டியது கோதைக்கு. ஆம்பளன்னு மட்டும் மரியாதை இல்லாம எதிர்த்து பேசினியல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவப்படி. குரூரமாக மனதில் எண்ணி அவளின் கண்ணீரை ரசித்த அரக்கன் கோதை கொடுத்த பணியாரத்தை விழுங்கி முடிப்பதற்குள் பூவின் வரி இதழ்களை எத்தனை முறை விழுங்கினானோ. காரமும் இனிப்பும் ஒன்னா ருசிச்சு என்னைய கருங்கடிச்சு வச்சுட்டடி. இந்த உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்களே, அது இதைத்தானா? தன் கால்களுக்கு இடையே வன்மையாக அவளின் புட்டங்களை இறுக்கி சிறை செய்து மாறாப்பு விளக்கிய மென்பஞ்சு முகத்தை புரட்டி வாயை துடைக்க கண்களை இறுக மூடியபடி கீழ் உதட்டை அழுந்த கடித்து கேவலுடன் கண்ணீரை உள்ளிழுத்தவளை பார்க்க பார்க்க சுவாரஸ்யம் கூடியது கல் நெஞ்சனுக்கு. என்னடி ஆரம்பிக்கலாமா? ஒரு மார்க்கமாக அவள் தாடை பற்றி நிமிர்த்தியவனை கலவரமாக பார்த்த காரிகையின் முகத்தில் என்ன கண்டானோ. 2 நிமிஷத்துல என்னையோட ஏன் அறைக்கு வரணும் அழுத்தமாக சொல்லி அவன் அறைக்கு சென்றிட கலவர முகம் மாறாது கையில் எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு நெஞ்சம் படப்படக்க அவனது அறைக்கு வந்தவளை மது அருதியபடி வரவேற்றான் ஆனந்தபாலன். என்னடி முதராத்திரிக்கு சொம்புல பால் கொண்டார புது பொண்ணு மாதிரி தலைய நட்டுக்குன்னு வரவ?
வேலைக்கார கழுதிக்கு அம்பட்டு சீன் இல்ல. நிமிந்து என் மூஞ்சிய பாருடி. எகத்தாளமாக பேசி மதுவை சுவைத்தவனை தனது கையாலாகாத நிலையில் அனலாக ஏறிட்டு பார்த்தாள் கோதை. வேடிக்கை பக்கவா வந்த? வந்து என்னைய தேய்க்க ஆரம்பி. கட்டளையிட்டு மெத்தையின் முனையில் ஜம்மென அமர்ந்து கொள்ள அவனது இருமான முதுகினை கண்டு பீதியாக எச்சில் விழுங்கிய கோதை மெத்தையில் மண்டியிட்டு நகர்ந்து வந்து 4 விரல்களை நோகாமல் எண்ணெயில் தொட்டு கரம் கிடுகிடுத்து அவன் முதுகில் பட்டும் படாமல் தேய்க்க, நல்லா 2 கையையும் அழுத்தி தேடி. அவன் கைப்பட்டதும் கண் சொக்கியது மோக கிறக்கத்தில். சத்தம் போட்டு ஊரை கூட்டி அனைவரின் முன்னிலையிலும் ஆனந்தனின் கன்னத்தில் பழுக்கு அடித்து தன்னை மானபங்கம் படுத்தியதனை காட்டிக் கொடுக்க தைரியம் அற்றவளாய் தன் நிலையை நொந்து பற்களை கடித்து பொங்கும் அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு அவன் சொன்னது போலவே 2 கைகளாலும் அவன் தோளை பிடித்து அழுத்தம் கொடுத்து உருவிய குங்கும நிற சரீரம் உடையவளை எதிரில் மாட்டியிருந்த நிலை கண்ணாடி வழியைக் கண்டு போதையானான் முசுடன். ஏய், உன் பேரு என்ன? கோதாவரியா? போதை பானம் அருந்தினாலும் மயக்கம் ஏறாமல் நல்ல தெளிவாகவே குரல் வந்தது. பூங்கோத. அவனிடம் சொல்ல பிடிக்கவில்லை என்றாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் மெல்லமாக சொல்லித் தொலைத்து பாத்திரத்தை தேய்ப்பது போல எண்ணி அவன் முதுகை பிடித்து விட்டாள். சரியாத்தான் உனக்கு பேரு வச்சிருக்காக. உன் பேரை போல உன் உடம்பும் மெத்து மெத்துன்னு சதையோட நல்ல பூ மாதிரி தாண்டி இருக்கு. சற்றும் அவள் எதிர்பாராத நொடி பின்னிருந்து அவளை முன்னுக்கு தூக்கி மடியில் போட்டவன் கோதை நிதானிப்பதற்குள் அவள் பூ தேகம் பிசைந்து இதழ்களை முற்றுக்கை இட்டிருக்க அதிர்ச்சியின் உச்சத்தில் நிலை குலைந்து போனாள் கோதை. இரவு 9 மணியைப் போல வீட்டிற்கு வந்த தேவன் வீடே ஒருவித வெறுமையை கொண்டிருப்பதை உணர்ந்தபடியே உள்ளுக்கு வந்தவன் உணவு மேஜையில் அமர்ந்து சமையல் கூடத்தை எட்டி பார்க்க எப்போதும் அங்கிருந்து அவசரமாக ஓடி வந்து அவளை வரவேற்கும் மனைவி அங்கில்லை என்றதும் புருவம் நெறிந்தன. எங்க போனா இவ? புருஷன் வர நேரத்துல வெளியே வந்து நிக்காம மனதில் எண்ணியபடி அறைக்குள் வர உடல் குறுக்கி படுத்து சீரான மூச்சுடன் கண்ணுறங்கிக் கொண்டிருந்த மனைவியைக் கண்டு எரிச்சலானது அவனுக்கு. 15 வருடத்தில் உடல்நலம் சரியில்லை என்று ஒரு நாளும் படுத்ததில்லை அவள். சிட்டெரும்பு போல சுறுசுறுப்பாக இருக்கும் நாயகி மதியான நேரத்தில் வீட்டிற்கு யாரும் வரமாட்டார்கள் என நன்கு தெரிந்து கொண்ட பின்னே அந்த சொற்ப நேரங்களில் நன்றாக உறங்கி ஓய்வு எடுத்துக் கொள்ளுவாள். இப்போது இரவு ஆகியது மட்டுமல்லாது தேவன் வந்ததும் அறியாமல் அவள் உறங்கிக் கொண்டிருக்க தோளை தட்டி எழுப்ப முனைந்த மணாளனின் கையில் குப்பென அனல் வீசியது. அத்தியாயம் 9. அனல் காய்ச்சல் அடிப்பதை கூட உணராத நிலையில் வாடி வதங்கி பரிதாபமாக படுத்திருந்த மனைவியைக் கண்டு இந்நேரம் ஆண் நெஞ்சம் துடித்திருக்க வேண்டுமா? ஆனால் இவன்தான் கல் நெஞ்சனாச்சே. கண்கள் சுருக்கி சிறிது நேரம் அவளையே பார்த்திருந்த தேவன் வேகமாக அவள் தோளை பற்றி உலுக்கினான். இமைகளுக்குள் நீராவி கொதித்து ஆவி பறப்பதை போன்ற கனத்துடன் கண்களை திறக்க முடியாமல் கடினப்பட்டு திறந்த நாயகி உக்கிரமாக நின்ற தேவனை கண்டதும் அடித்து பதறி எழுந்தவரக்கூட உடலில் சக்தி இல்லை. எப்போ வந்தீங்க? முடிந்து மட்டும் வேகமாக எழ முயற்சித்த நாயகியின் நலிந்து ஒலித்த குரலில் என்ன உணர்ந்தானோ. காய்ச்சல்னா போன் போட்டு சொல்ல தெரியாது. சீற்றத்தில் பற்களை கடித்தவனை நடுக்கமாக கண்ட நாயகி, காய்ச்சலா? உதடுகள் முணுமுணுத்து தன் கழுத்திலும் நெற்றியிலும் அவசரமாக தானே கை வைத்து சோதித்து பார்த்தவளுக்கு அவள் மீதிருந்து வீசிய தழலை அப்போதே உணர்ந்தவள் கணவன் முகம் பாராது தலை தாழ்த்தி கொண்டாள். உடம்பு அழுப்பா இருந்துச்சேன்னு கொஞ்ச நேரம் படுத்து கண்ணை மூடிட்டேன். அம்புட்டுதான் தெரியும், காய்ச்சல்னு தெரியலங்க. சட்டென துளிர்த்த கண்ணீருடன் தலை நிமிராது சொன்ன நாயகி அறையை விட்டு வெளியேற போக, ஏய் இந்தாடி, சோத்தையோ கஞ்சியோ ஒழுங்கா முழுங்கிட்டு இத்த போட்டுக்கோ, காய்ச்சல் போயிடும். ராத்திரிக்கு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள காய்ச்சல் குறைச்சிட்டு வா. கடுமையாக மொழிந்த தேவன் தனக்காக வைத்திருந்த பாராசிட்டமல் மாத்திரை ஒன்றினை எடுத்து அவள் கையில் தேய்த்து, எல்லாம் என் தலையெழுத்து. வக்கத்தவளுக்கு என்னென்ன சேவையெல்லாம் செய்ய வேண்டி கிடக்கு. அவள் செவிப்படவே கடுகடுத்து சட்டையை கலட்டி ஆங்கரில் மாட்ட நெஞ்சு விம்மியது அவன் சொல்லில். காய்ச்சல் கண்ட உடல் தளர்ந்து போக தன் வேதனையை விழுங்கிக் கொண்டு உணவை விழுங்க முடியாமல் தவித்த நாயகி தேவனின் சொல்லை மீற முடியாத கட்டாயத்தில் 2 கைப்பிடி சாதத்தில் தண்ணீர் ஊற்றி பிசைந்து உண்டு மாத்திரையையும் விழுங்கியவள் ஏற்கனவே கோதை செய்து வைத்திருந்ததில் இருந்து தட்டில்
4 இட்லியை எடுத்து வைத்துக்கொண்டு மெதுவாக அமுதாவின் அறைக்கு வந்தாள். இங்கோ பெண்ணவளை வதைக்க வதைக்க இதழ் மொத்தத்தில் திளைத்து அவள் பூத்தேகம் முழுக்க பஞ்சாக அழுத்தி இம்சித்த முரட்டு பாலனை விளக்க முடியாமல் தவித்து போன கோதையின் கண்களில் சுரந்த உவர்நீர் கண்ணம் கண்ணமாக வழிந்து அதுவும் அவன் அதரமே புசித்து மேலும் அவள் இதழை இம்சிக்க ஆனந்தின் மடியில் உயிரை வெறுத்து சோர்ந்து கிடந்தாள் பூப்பாவை. அதிலும் அவன் வாயில் இருந்து வரும் மதுவின் நாற்றம் குடலை பிரட்டி மூச்சடைக்கும் நிலையில் கருவிழிகள் மேல் நோக்கி படபடக்க எண்ணெயால் மினுமினுத்த அவனது தோள்பட்டை கழுத்து முகம் என்று பாராமல் தன் அளவான நகங்கள் கொண்டு கீறி அடிக்க தொடங்கியதும் காட்டானுக்கு அப்போதும் உரைக்காமல் அவள் இடை எலும்பை நொறுக்கிய பின்னே பூ உட்டை மட்டும் விட்டான். இதழை விட்டதும் அவன் நெருக்கத்தில் இருந்து விடுபட திமிரியவளின் 2 கரங்களையும் அடக்கி பிடித்தவன் அழுத்தத்தில் தேக நடுக்கத்துடன் ஏறிட்ட கோதையின் வீங்கி சிவந்த முகத்தினை உக்கிர பார்வையால் தாக்கினான். இம்புட்டு தகிரியண்டி உனக்கு? என் மேல கைய வச்சு அடிக்கிற அளவுக்கு இந்த மொத்தத்துக்காக தானே இம்புட்டு அளமலும்? கடுமையாக பற்களை கடித்தவன் அவள் இன்னதென உணரும் முன் மெத்தையில் சரித்து தொடைக்கு மேல் கீழாடையை தூக்கி இருக்க அச்சத்தில் உடல் அதிர்ந்து இதயம் உறைந்து போனது அவனது செயலில். கேட்க நாதி இல்லன்னு ஒரு பொண்ணோட உணர்வுகளை துச்சமா இக்கட்டான நிலையில நிறுத்தி என் உடம்பு வதைக்கிறதுனா நினைச்சு என் மனசு கொடூரமா கொன்னு இப்படி மோசமான நடந்துக்கிற உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா அந்த கடவுள் கொடுமையான தண்டனைய கொடுப்பா. அன்னைக்கு நீங்க என்ன மன்னிப்பு வேண்டி கண்ணீர் விட்டு கதறினாலும் யார் வந்து ஆறுதல் சொன்னாலும் அந்த மோசமான தண்டனையிலிருந்து வெளிவர முடியாம துடிச்சு போவீங்க. இது இந்த அபலையோட சத்தியம். தன் பூக்காட்டில் புதைந்து வன்மையாக தேனை உறிஞ்சும் வஞ்சகனை தடுக்க நாதியற்ற நிலையில் பொங்கி வழிந்த கண்ணீரோடு தேகம் நடுங்கினாலும் திடமாக சொன்னவளை தலை நிமிர்ந்து கேலியாக பார்த்தான். எப்படி எனக்கு கடவுள் தண்டனை கொடுத்து நான் கண்ணீர் விட்டு கதற வேணா? அதுவும் மோசமான தண்டனை? ஏண்டி மூடா இருக்கிற நேரத்துல இப்படி தமாசு பண்ணிக்கிட்டு இருக்கிறவ? அதுவும் நீ என்ன பத்தினியா எனக்கு சாபம் கொடுக்க? இதுல சத்தியம் வேற. ஏதோ நல்ல குணத்துல இருக்கிறதுனால இம்புட்டு நேரமும் அடி வாங்காம தப்பிச்சுட்டு இருந்த. இனிமே மூச்சு காத்து வெளியே வந்தது அப்படியே நசுக்கி மொத்தமா மூச்சு நிறுத்தி விடுவேன் பாத்துக்க. இவ பெரிய உலகழகி, இவ உடம்ப பார்த்து மயங்கி கிடக்க. உன்னைய விட அழகிய எல்லாம் எம்புட்டோ பார்த்தாச்சுடி. நீ என்ன எனக்கு சாபம் கொடுக்கறது? என்கிட்ட நீ கொடுத்த பணம் எப்படி என் கைக்கு வந்து சேர்ந்துச்சுன்னு கண்டுபிடிச்ச பிறகுதே உனக்கு இருக்கு கச்சேரி. சி போ. உக்கிரமாக அவளை உதறி தள்ளிவிட்டு எழுந்தவன் இடுப்பில் கட்டி இருந்த வேட்டியை உருவி தரையில் வீசிவிட்டு இரும்பு தொடை அதிர மொட்டை கட்டையாக குளியல் அறைக்கு சென்றவனை கண்ணீர் மல்க பார்த்த கோதையின் இதயம் அதீத அச்சத்தில் துடிக்க மறந்தது. ஆனந்த பாலனின் கடைசி வார்த்தைகளை எண்ணி நாயகி அமுதாவின் அறைக்குள் சென்ற அதே நேரம் கோதை தனது மனவேதனையை அடக்கிக் கொண்டு அவ்வீட்டை விட்டு வெளிவந்து இருந்தாள். இருளில் ஒத்தையாக நடந்தாலே தெருநாய்களின் மீது பயம் கொண்டு மருண்ட வெளிகளை சுழட்டி அங்கும் இங்கும் பார்த்து செல்லும் பேதை ஆனந்தனின் மிரட்டலில் நாயாவது பேயாவது அதை அனைத்தையும் விட அவன்தான் மிகப்பெரிய கொடிய மிருகம் என்று உணர்ந்தாள் போலும். கண்ணீர் மட்டும் நிற்காமல் கண்ணம் தீண்ட வேகமாக வீட்டை நோக்கி நடந்த கோதை வீட்டின் அருகில் வந்ததும் கண்களை அழுந்து துடைத்துக் கொண்டு உள்ளே வந்தாள். வாமா கோத, என்னாச்சு? இன்னைக்கு இம்புட்டு தாமதமா வந்திருக்கிறவ? அவளை வரவேற்ற செல்வி மணி 8 கடந்திருக்கவே கோதையை எதிர்பார்த்து காத்திருந்தாள். அதுமா நாயகி அக்காக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதே அவளை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு இருந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு வர தாமதமாகி போச்சு. அவள் அன்னைக்கு சந்தேகம் தோன்றாதவாறு வந்ததும் மாவை எடுத்து தோசை ஊற்றியபடியே சமாளித்தவளுக்கு குற்ற உணர்ச்சியில் அவளையே அருவறுத்து போனாள். அச்சச்சோ, நாயகிக்கு என்னாச்சுமா? தலைவலினா கூட கொஞ்ச நேரம் கீழே படுக்காதே. எப்பவும் புருஷனை கவனிக்கணும், மாமனார் உடம்ப பார்க்கணும், குழந்தை கேட்கறத செஞ்சு கொடுக்கணும், எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்வா. ஆனா அதை கவனிக்க அங்க யாருக்கும் அக்கறை இல்லை. பாவம் தனியா என்ன அவதிப்படுதோ. அவளோடு சில வருட காலமாக பழகிய செல்விக்கு நாயகியை எண்ணி கவலையாகி போனது. அமுதா இருக்காகல்லம்மா, அவங்கள பார்த்துப்பாங்க. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாம சாப்பிடுமா. அன்னைக்கு சமாதானம் சொல்லி தோசையை கொடுத்தவள் தம்பி தங்கைக்கும் உணவு கொடுத்து அவர்களை உறங்க வைத்துவிட்டு இவள் படுப்பதற்குள் மனதளவில் பெரும்பாடு பட்டுவிட்டாள்.
இத்தனை கொடுமைகளை அனுசரித்து நிச்சயம் அங்குதான் இனி வேலைக்கு செல்ல வேண்டுமா? அந்த அரக்கனின் முகத்தில் மீண்டும் முழிக்க வேண்டுமா என்ற வேதனையில் உழன்ற கோதை இந்த வேலையை விட்டுவிட்டால் தன் குடும்பத்தின் நிலை என்ன? முக்கியமாக தன் அன்னைக்கு என்ன பதில் சொல்வது என்ற எண்ணங்களும் அவள் மனதை அரிக்க இதற்கு தீர்வு தேடும் வழி அறியாமல் இரவெல்லாம் தூங்கா இரவாக கழித்த பேதையின் கண்களில் மட்டும் உப்பு நீர் கோர்த்த வண்ணமே இருந்தது. அமுதா என்று மெல்லிய குரலில் அழைத்தபடி கதவை திறந்த அண்ணியை சிரித்த முகமாக பார்த்தவளின் கண்கள் சட்டென சுருங்கியது. அண்ணி, என்னாச்சு? பார்க்கவே டல்லா தெரியுறீங்க. உடம்பு எதுவும் சரியில்லையா? அவசரமாக ஓடி வந்த அமுதா அவளை தொட்டு பரிசோதிக்க அவள் உடலில் உள்ள வெப்பமே அது காய்ச்சல் தான் என தெளிவாக உணர வைத்தது. அச்சோ அண்ணி, காய்ச்சல் அடிக்குது போல. எப்பத்துல இருந்து இம்புட்டு காய்ச்சல் வந்துச்சு? மதியம் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்த போது கூட நல்லதானே இருந்தீங்க? பதட்டத்தில் கலங்கிய அமுதா நாயகியை அமர வைத்தாள். திடீர்னு வந்த காய்ச்சல் அமுதா, நீ பயப்படாத. உன் பெரிய என்ன இப்பதான் மருந்து கொடுத்தாக. ராத்திரி தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். அவளுக்கு ஆறுதல் சொன்னபடியே இட்லியை பிட்டு வாயருகை நீட்ட, நானே சாப்பிடுறேன், நீங்க இங்கேயே படுத்த ஓய்விடுங்க. கீழே போனா யாரும் உங்க உடம்ப பத்தி கவலைப்படாம செக்கு மாடு மாதிரி வேலை வாங்கத்தான் பாப்பாக. நானும் ஊருக்கு வந்த அசதுல இன்னைக்கெல்லாம் நல்லா படுத்து தூங்கிவிட்டேன். இல்லைனா அப்பவே உங்களை வந்து பார்த்திருப்பேன் அண்ணி. இப்பதான் நான் வந்துட்டேன்ல. அப்பாவும் அண்ணனுங்களும் சாப்பிட வந்தா நானே பரிமாறி அவங்கள அனுப்பி வைக்குதேன் என்ற அமுதா நாயகியின் பதிலை எதிர்பார்க்காமல் வேக வேகமாக உண்டு முடித்துவிட்டு கீழே வந்து விட்டாள். முதலில் உண்ண அமர்ந்த தண்டாயுதபாணி நீண்ட நாட்களுக்கு பிறகு மகளை பார்த்து எந்த சலனமும் இல்லாமல் சப்பாத்திய வெயி அதட்டலாக சொல்லிட, சரிப்பா என்றவாறு அவசரமாக அவர் தட்டை நிரப்பும் போதே தேவனும் வந்து விட்டான். அண்ணா, உங்களுக்கு தோசை வைக்கவா? கேள்வியாக அவன் முகம் பார்க்க, அவ எங்க? யார் அவன் அருகில் இருந்தாலும் தேவனின் தேடல் மொத்தமும் அவள் ஒருத்தியாகவே இருந்தது. அன்னைக்கு உடம்பு முடியலன்னா அதனால என் ரூம்லயே படுத்து ஓய்வு எடுக்க சொல்லிட்டு வந்தேன் என்றபடி அவன் தட்டில் தோசையை வைத்த வேகத்தில் தோசையோடு தட்டை நகர்த்திவிட்டு எழுந்து கொண்டவனை அச்சத்துடன் நோக்கினாள் அமுதா. உடம்புக்கு முடியுதோ இல்லையோ, புருஷன் உட்காந்து சாப்பிடுற நேரத்துல அவனை கவனிச்சுக்க தெரியாது. கடுமையாக கடுகடுத்த நாயகியின் நிலையை எண்ணி கவலையில் ஆழ்ந்தாள் அமுதா. அண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்களேன். நாளையிலிருந்து அண்ணியே வந்துடுவாக மெதுவாக சொல்லி அவனுக்கு புரிய வைக்க முயற்சிக்க அவன் மனைவி முகம் பாராது உடலில் உள்ள ஒரு அணுவும் அசையாத அவனது உணர்வுகளை எப்படி விளங்க வைப்பது? முதலில் அவனே அதனை முழுதாக அறிய தவறி போனானே. ஒரு மண்ணு வேணாம், நீயே கொட்டிக்க. ஒழுங்கா அவளை அறைக்கு அனுப்பிவிடு, அப்புறம் இருக்கு அவளுக்கு. சிடுத்து விட்டு சென்ற தமையனை கலங்கிய விழிகளுடன் பின் தொடர்ந்தாள். என் பிள்ளைய சாப்பிட விடாம துரத்தி விட சொல்லி அந்த ஊம குசும்பி சொல்லி கொடுத்து அனுப்பினாளா? அவளையே வந்து என் பிள்ளைய சமாதானம் செஞ்சு வைத்த நிரப்ப சொல்லு. அவனுக்கு மேல் எரிச்சல் பட்ட தண்டாயுதபாணி வார்த்தைக்கு கூட நாயகியின் உடல் நலத்தை பற்றி அக்கறை பேசவில்லை. இன்னும் அங்கன என்ன வேடிக்கை? சப்பாத்திக்கு குருமா பத்தல பாரு, ஊத்து. ஒவ்வொன்னையும் சொல்லி சொல்லி தரணுமா? வீட்டுக்கு வாழ வந்ததே ஒரு பிள்ளைய பெத்து போட துப்பில்லாதவளா இருக்கானா? நான் பெத்தது சரியான தண்டமா வளர்ந்து நிக்குது. நாயகியை மட்டுமின்றி அமுதாவையும் கரித்து கொட்டியபடியே கை கழுவி விட்டு எழுந்து செல்ல இவ்வீட்டின் ஆண்களின் நாய் குணத்தை எண்ணி சோர்ந்து போனாள் அமுதா. ஆனந்தன் கோதையிடம் வரம்பு மீறி வம்பு செய்தே வயிற்றை நிரப்பிக் கொண்டான். அந்நேரத்தில் தயாராகி தோட்டத்து வீட்டிற்கு செல்லவிருக்க, அண்ணா சாப்பிடலையா? சற்றே பயந்த குரல் கேட்ட தங்கையை பார்த்த பார்வையில் சற்றும் கனிவில்லை. அறிவில உனக்கு? வெளியே புறப்படும் போதுதான் நிறுத்தி கேப்பியா? வெளியே போறவன் திங்காமையா போவான்? இவனும் அவர்களுக்கு மேல் கத்திவிட்டு செல்ல நீண்ட நாட்களுக்கு பிறகு மூவரின் ஒரு குணத்தையும் அடுத்தடுத்து கண்டு மலைத்து போனது அந்த சின்ன குட்டி. என் அண்ணி என்ன பாவம் பண்ணாங்களோ இப்படி ஒரு கொடுமையை அனுபவிக்க. நானாவது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு என் புகுந்த வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா அண்ணே, காலத்துக்கும் இவங்க அடிமையாவே இங்க சிறை இருக்கணும். கடவுளே, நீதான் என் அண்ணிக்கு எந்த ஒரு நிலைமையிலும் உறுதுணையா அவங்க கூடவே இருக்கணும். கடவுளிடம் வேண்டிக் கொண்டு நாயகியை எழுப்பி அவர்கள் அறைக்கு அனுப்பி வைத்தவளுக்கு தேவனை நினைத்து தூக்கம் தூர விலகியது.
அத்தனை சோர்விலும் கணவன் உண்ணவில்லை என்றதும் அவனுக்காக உணவை எடுத்துக்கொண்டு பதட்டமாக உள்ளே வந்த மனைவியை சினத்துடன் பார்த்த தேவனின் பார்வையில் சர்வமும் அடங்கியது மங்கைக்கு. வேணும்னு செய்யலங்க, உடம்பு சோர்வா இருக்கவே அமுதாவா அனுப்பிவிட்ட. இனிமே நானே வந்துடுறேங்க. தயவு செஞ்சு வெறும் வயித்தோட இருக்கமா இத சாப்பிடாதீங்க, படுங்க. கிஞ்சலாக மொழிந்து தட்டோடு அவனிடம் நெருங்கிய மனைவியை பார்த்த பின்புதான் உண்மையாகவே அவன் வயிறு நிறைந்தது என்ற விஷயம் பாவம் பாவை மயிலுக்கு தெரியாதே. எனக்கு வயிறு சரியில்லை, இப்ப உண்டா முடியாம போவோம், போய் தட்டை வச்சுட்டு வந்து படு. கட்டளையிட்டு முதுகு காட்டி படுத்தவனுக்கு பசி எடுக்குமா? அவளது வாடிய முகம் கண்டு நாயகி தெளிந்த நீரோடையாக இருந்தால்தான் நாயகனின் கண்களுக்கு குளிர்ச்சி. அவளை கலங்கிய குட்டையாக தேங்கி நின்றால் மாயவனின் கல் நெஞ்சமும் கலங்கி நிற்கும் என்பது அவன் சரிபாதியை இதுநாள் வரை உணர்ந்திடாத நேசத்தின் உச்சம். அத்தியாயம் 10. சேவல் கொக்கரிக்கும் அதிகாலை பொழுதில் மார்கழி மாத குளிர் ஊசியாக உடலை துளைப்பதையும் தாண்டி தலைவனின் தேக சூட்டில் புதைந்திருந்தவள் மெல்ல தனது நயனம் திறந்து அருகில் படுத்திருந்த கணவனை பார்த்தவளின் மென்னிதழ்கள் பூரிப்பில் மலர்ந்தன. இரவு உணவு வேண்டாம் என்று சினத்த தேவன் முதுகு காட்டி படுத்துவிட தட்டையும் அவன் முதுகையும் மாறி மாறி சிறிது நேரம் பார்த்த நாயகி மீண்டும் அவனிடம் பேச்சு கொடுக்க பயந்தவளாய் தட்டை வைத்துவிட்டு அவனுக்கு மறுபுறம் ஒரு கழித்து படுத்து உறக்கத்தை தழுவிய சில கணங்களில் அவள் மின் வயிற்றில் இதமாக பதிந்தது காளையன் கரம். உடல்நிலை சரியில்லாத இந்த நேரத்தில் கூடவா இவரால் தனித்து படுக்க முடியாது? நடுக்கமாக உள்ளே அஞ்சி வேதனை கொண்ட இதயத்தை பிரமிக்க வைக்கும் விதமாக அடுத்தடுத்து தேவன் செய்த செயலும் சர்க்கரையான அவன் பேச்சும் கேட்டு பெண்ணுள்ளம் நம்ப முடியாத ஆனந்த திகைப்பில் திண்டாடி போனது. இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குடி? காய்ச்சல் பரவாயில்லையா? எப்போதும் கடுகடுக்கும் குரல் தேனாய் தித்திக்க மென்மையின் அவள் கழுத்தை தொட்டு பார்த்தவனை, ஆத்தி, இது நெசமாலுமே என் புருஷன்தானா என்ற அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் அம்பகம் வெறித்தவளை தன் பக்கம் திருப்பி அவள் மென்கன்னத்தில் அதரம் பதிர்த்தான் அமரதேவன். என்னடி அப்படி பாக்குறவ? காய்ச்சல் இன்னும் குணமாகலவா? ஆஸ்பத்திரி போவோமா? வெள்ளமாக அக்கறை காட்டிய தேவனை இன்னும் ஆச்சரியத்தோடு பார்த்தவளை கண்டு உதட்டுக்குள் புன்னகை பூத்தது காளையனுக்கு. என்ன? அவன் விழிகளை ஏற்ற என வேகமாக தலையாட்டிய மனைவியின் இந்த அச்சத்தை காண கோடி கண்கள் வேண்டும். என்னதடி புரிஞ்சுக்க? சலித்து கொண்டான் பொய்யாக. ஆஸ்பத்திரிக்கு வேண்டாங்க, தூங்கி எந்திரிச்சா காய்ச்சல் போயிடும். லேசாக வீங்கிய இமைகள் படபடக்க திணறிய நாயகியின் இந்த வாட்ட முகம் அவன் நெஞ்சை பிசைந்தது. அப்ப சரி, இங்கன படுத்துக்க, நான் முதுக தட்டி கொடுக்கறேன். ராவில காய்ச்சல் அதிகரிச்சா எந்நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடுறேன், சரியா? பரிவாக சொன்னவன் அவள் பதிலை எதிர்நோக்காமல் அவன் மார்பில் நாயகியின் முகத்தை தானாக புதைத்து சொன்னது போல் அவள் முதுகினை மென்மையாக தட்டி கொடுக்க தன் கணவன் உடலில் பேய் ஏதாவது புகுந்து கொண்டதோ என்ற அச்சத்தில் நெஞ்சம் படபடவென அடித்து கொண்டது. என்னாச்சுடி? எதுக்கு நெஞ்சு இப்படி படபடன்னு துடிக்குது? அவன் வயிற்றில் அழுந்து இருந்த அவள் பஞ்சான நெஞ்சினை நீவி விட்டவாறு குனிந்து மனைவியின் முகம் நோக்க கணவனின் திடீர் பாசத்தை தாங்க முடியாமல் அம்பகத்தில் வெளி நீர் தேங்கி நின்றது. எங்க, நான் கனவு எதுவும் காணலையே. நெசமாலுமே நீங்க தான் என்கிட்ட இம்புட்டு அக்கறையா பாசத்தோட பேசுறதா? அவனிடமே பாவமாக கேட்டவளை ஆழ்ந்து பார்த்தான் தேவன். பாசம் கட்டினா அனுபவடி, ஆராயத புறவு அப்படிக்கா திரும்பி படுத்துடுவேன். ஒழுங்கா கண்ணை மூடிட்டு தூங்கு. அப்பவும் தூக்க வரலன்னா சொல்லு, நான் வேணும்னா கசமுசா பண்ணலாம். அக்கறையாக அவள் நெஞ்சு நீவிய கரம் கிறக்கத்தில் அழுத்தம் கொடுக்க, அச்சோ தூக்க வருதுங்க பதட்டமாக சொன்ன நாயகி பட்டண கண்களை மூடி அவன் நெஞ்சோடு ஒன்றிக்கொள்ள தேவனின் அழுத்தமான அதரம் முகில் நகை கொண்டது. ஹே, நடிக்காம தூங்குடி. துடிக்கும் அவள் இமைகளை கண்டே அவள் தூங்காதிருப்பது அறிந்து அவள் முதுகில் கையணைத்து தன்னோடு இறுக்கிக் கொண்டவன் குனிந்து அவள் தேனிதழில் மென்மையாக இதழ் தீண்டிட சொல்ல முடியாத பேரானந்தத்தில் திக்கு முக்காடியவளின் நயனம் ஆனந்த களிப்பில் சொட்டு நீரை வெளியிட்டது. இதனால் வரை தன் கணவன் பேசிய
நஞ்சு நிறைந்த அனைத்து சொற்களையும் ஒரே நொடியில் அவள் நெஞ்சை விட்டு அகண்டிருக்க அவனது இறுக்கிய இடையினை இறுக கட்டிக்கொண்டு கண்ணையர்ந்த தேன் வெள்ளத்தை இமைக்காமல் பார்த்திருந்தான் அமரதேவன். அதிகாலையில் கண் விழித்த நொடியில் இருந்து இரவு நடந்த அனைத்தும் நிஜம்தானா என்ற சந்தேகம் ஒருபுறம் இருந்தாலும் தன்னவனின் சின்னஞ்சிறிய அக்கறையில் கூட இதுவரை அனுபவித்திராத பேரின் பத்தில் மூழ்கி தன்னை அணைத்திருந்த கணவனின் அருகாமையில் இருந்து எழுந்து கொள்ளவே மனமின்றி அவன் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்துக் கொண்டாள் வேதநாயகி. மனைவியின் திடீர் நெருக்கத்தில் தேகம் முறுக்கி தானும் மெதுவாக கண் விழித்த தேவன் அவளாகவே தன் கழுத்தை தழுவி வாசம் செய்திருப்பதைக் கண்டு ஆண் தேகம் சூடேறி சேலை நழுவி இருந்த அவள் இடையினை பிணைந்தான். என்ற மெல்லிய முணுகள் ஒளி எழுப்பிய நாயகி கணவனின் புத்தி போகும் போக்கு அறியாதவளாக ஊசி குத்தும் குளிருக்கு இதமாக மேலும் அவனோடு ஒன்றியவளுக்கு கணவனின் கதகதப்பிலும் புதிதாக அவன் காட்டிய மென்மையிலும் அவள் மெய்னி கண்ட காய்ச்சல் எல்லாம் பின்னங்கால் பிடறியடிக்க ஓடோடி இருந்தது. அதை தேவனும் நன்கு உணர்ந்தவனாக ஒற்றை நாளே விரகதாபத்தில் வெந்து காமம் கண்ட மேனி கொதிக்க மனைவியின் வாசத்தை உள்ளிழுத்தவன், என்னடி கசமசா பண்ணலாமா? கிழக்கமாக பேசும்போதே அவன் கரங்கள் அவளை தோலுரிக்க தொடங்கியது. தாமாக கணவனை நெருங்கினால் இப்படி ஒரு அர்த்தம் இருப்பதை தாமதமாகவே உணர்ந்து கொண்ட மங்கைக்கு இத்தனை இனிப்பாக கணவன் தன்னிடம் நடந்து கொண்டால் தன்னை அள்ளி கொடுக்காமல் இருப்பாளா? மேக பஞ்சனையில் முகத்தை அழுத்தி, நீயா எடுத்துக்கொள்ளி வெக்கமின்றி கட்டளையிட்ட கணவனுக்கு நாணி சிவந்து தேன் கிண்ணத்தை அவன் வாயில் தூக்கி கொடுக்க சொர்க்கத்தில் மிதந்தான் முரட்டு காளையன். இது மட்டும்தானா? அத்தை யாரடி கொடுப்பா? மோகத்தில் கடிந்து அவளிடம் வேலையை ஏவ மருண்டு விழிகளுடன் தலைவன் சொன்னதையெல்லாம் கச்சிதமாக செய்து அதிசயமாக பாராட்டு வேறு பெற்றுக்கொண்டாள் அவனிடம். இதமான உறவு முடிவுக்கு வந்ததும் கூட தன்னை விட்டு விலகாது படுத்திருந்த மனைவியின் எழிலோவியத்தை அவன் விரல்கள் ஸ்பரிசித்து மோட்சம் பெற்று கொண்டிருக்க, ஏய் எந்திரிக்க மனசு வரலையா? இம்பிட்டு நேரம் என்னடி உன்னைய கொஞ்சிக்கிட்டே கிடக்கிறது? மோகம் தேர்ந்ததும் கடுகடு குணம் வெளிவந்ததை உணர்ந்த நாயகி, இதோ எந்திரிச்சிட்டங்க. பதறியடித்து எழுந்து குளியல் அறைக்குள் ஓடிவிட மனைவியின் மருண்ட முகத்தை பார்த்த திருப்தியில் விட்ட தூக்கத்தை இதமாக தொடர்ந்தான் தேவன். எப்போதும் அதிகாலை பொழுதே சுறுசுறுப்பாக எழுந்து கொள்ளும் கோதை அன்று என்னவோ தாமதமாகத்தான் எழுந்தாள். அதீத மனசோர்வே அவளை வாட்டி வதைத்திட மெதுவாக வீட்டு வேலைகளை தொடங்கியவளை நச்சரிக்க ஆரம்பித்து விட்டனர் அவள் தங்கை தம்பி இருவரும். அக்கா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வேற, சாப்பாடு செஞ்சுட்டியா? சீக்கிரம் தலை செய்வி விடுக்கா. தங்கை சீதா ஒருபுறம் கையில் ரிப்பனுடன் அவசரத்தில் வந்து நின்றாள். அக்கா, சூச்சு போற இடம்லாம் எரிச்சலா இருக்கு. தம்பி மதுரன் ட்ரௌசரை பிடித்துக் கொண்டு ஓடி வர அடுப்பில் வெந்து கொண்டிருந்த சாதம் வேறு பொங்கி ஊற்றி மற்றொரு அடுப்பில் பயிர் வெந்து விசில் வந்து கொண்டிருந்தது. அப்பப்பா, என்னடி இது? ஒத்த மனுஷியா? அவ எம்பிட்டு வேலைதான் பாப்பா. ஏய் சீதா, இங்க வா, நான் உனக்கு தலைய சீவி ரிப்பன் வச்சு விடுறேன். மதுரா, நீயும் வா, அம்மா என்னன்னு பாக்குறேன். படுக்கையில் இருந்து மெல்ல அமர்ந்த செல்வி இரு பிள்ளைகளையும் அழைக்க, போமா, நீயே கோணலா பின்னல் போட்டு ஏத்த இறக்கமா ரிப்பன் வச்சு விடுவ, அக்காவே பின்னட்டும். சீதா விடாபிடியாக நிற்க, சரிடி பின்னி விடுறேன், ஆனா மது என்ன சொல்றான்னு கேட்டுட்டு வரேன் இரு. தம்பியை தூக்க போன கோதையை விடாது, அக்கா எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு, பிளீஸ் எனக்கு தலை வரைட்டு அவனை பாரு, சாப்பாடு கூட நானே கட்டி எடுத்துட்டு போய்க்கிறேன். வகுப்புக்கு நேரமானதால் சீதா கெஞ்ச வேறு வழியின்றி வேக வேகமாக தங்கைக்கு தலைவாரி முடிப்பதற்குள், ஆ அக்கா வலிக்குது. மதுரன் தரையில் பிறண்டு அழத் தொடங்கிவிட்டான். படுக்கையை விட்டு எழ முடியாமல் செல்வி தடுமாற, அம்மா நானே பாத்துக்கிறேன், நீ படு. பதறிய கோதை குட்டி தம்பியை இடைக்கு தூக்கி அவசரமாக அவன் தொடை இடுக்கில் ஆராய குட்டி முனை சிவந்து செதில் செதிலாக பெயர்ந்து புண்ணாகி இருப்பதைக் கண்டு பயந்து போன கோதை செல்வியிடம் விபரத்தை சொல்ல, எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டாம விட்டதுனால சூட்ட கிளப்பி இருக்கும்னு நினைக்கிறேன் கோதை. நீயே உடனே தேங்காய் எண்ணெயை எடுத்து தடவி விடு, வலி குறையுதான்னு பாப்போம் என்றதும் தாமதிக்காமல் எண்ணெய் தேய்த்து பார்க்க வலி குறைந்தால் தானே அழுகை நிற்க. இப்ப என்னமா பண்றது? மதுரன் வெட்டி வெட்டி துடிப்பதை கண்டு அக்காளுக்கும் கண்கள் கலங்கி போனது. புள்ள இந்த அளவு கலரானா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுதான் நல்லது கோத.
தாயின் தவிப்புக்கு இணங்க எந்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்பதையும் கேட்டறிந்த கோதை மறைக்காமல் கையில் இருந்த சொச்ச பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவசரமாக குழந்தைகள் நல மருத்துவமனை நோக்கி ஓடினாள். மருத்துவரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி மதுரனை பற்றி விவரமாக அனைத்தையும் சொன்னதும் உன்னிப்பாக கேட்டவர், எத்தனை நாளா இந்த பிரச்சனை இருக்கு? மருத்துவர் கேள்விக்கு குழம்பியவள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்ரூம் போனா எரிச்சல் வருதுன்னு சொன்னா. ஆனா நான் தான் அவன் விளையாட்டா சொல்றான்னு என்னன்னு ஒண்ணுமே புரியாம அதுவா சரியாகிடன்னு அலட்சியமா விட்டுட்டேன் மேடம். அதோட இப்பதான் வலி தாங்க முடியாம துடிச்சு அழுகிறான். அவசர கதியில் பதில் அளித்ததும் மதுரனை பரிசோதித்தார் பெண் மருத்துவர். என்னாச்சு மேடம்? என் தம்பிக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? மருத்துவர் வந்ததும் தவிப்பாக எழுந்து கொண்டாள். சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? குழந்தைங்க சின்னதா ஒரு வலின்னு சொன்னாலும் அது உண்மையோ பொய்யோ பெரியவங்க நாம தான் கேர் எடுத்து உடனே பார்க்கணும். சிறுநீர் கழிக்கிற இடத்துல நோய் தொற்று ஏற்பட்டு இருக்கு. அதை உடனடியே குணப்படுத்தலனா நாளுக்கு நாள் எரிச்சல் அப்புறம் கடினமான வலி கூடி சிறுநீர் பை பாதிப்பு அடைஞ்சிடும் என்றதும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் கோதை. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாமா, இது ஒரு மோசமான நோயா தீவிரமடையறதுக்குள்ள முன்னாடி சரி பண்ணிட பாருங்க. முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்தா எல்லாமே நார்மல் ஆகிடும் என்ற மருத்துவர் சிகிச்சை முறையினை பற்றி விளக்கமாக கூறி மருந்து சீட்டினை கொடுக்க சரி என தலையசைத்த கோதை கையோடு மருந்துகளை வாங்கிக் கொண்டு வீடு நோக்கி நடந்தாள். அக்கா, ஊசி போட்டதும் வலிக்குது. வழியில் சிறுங்கிய மதுரனை ஒரு கடையின் திட்டில் அமர வைத்த கோதை, வீட்டுக்கு போய் ஒத்தனை கொடுத்தா ஊசி வலி எல்லாம் சரியா போயிடும். மதுமா, ரொம்ப எரிச்சலா இருக்கா? இப்போ எரிச்சல் எப்படி இருக்கு? வெகு தூரம் அவனை தூக்கி வந்ததில் கால் வலிக்கவே தானும் அவன் பக்கத்தில் அமர்ந்தாள். சூச்சோ சொட்டி சொட்டி வலிக்குதுக்கா, ஆனா முன்னைக்கு இப்ப தேவலாம் என்றவனின் குட்டி கண்கள் எல்லாம் அந்த மல்லிகை கடையை தான் ஏறுமாக மொய்த்தன. பண்டம் ஏதாவது திங்கிறியா மது? அவன் கண் போன திசை அறிந்து கேட்க, அக்கா எனக்கு பண்டம் வேணாம், பட்டாசு வாங்கி கொடு. அதுவும் அந்த வெடிக்கிற பட்டாசு தான் வேணும். தீபாவளி நெருக்கத்தில் அநேக கடைகளில் எல்லாம் மத்தாப்பு வகைகள் மற்றும் மிளகாய் பட்டாசு வகைகள் என விதவிதமாய் இறங்கி இருக்க சின்னவன் அடம் பிடிக்க தொடங்கிவிட்டான். சரி சரி மது, வாங்கி தரேன், அழாம இருடா. அவனை சமாதானம் செய்து அவன் கேட்ட பட்டாசை வாங்கி கொடுத்ததும் உவகையில் பொறுமை இல்லை அவனுக்கு. இளம் கன்று பயம் அறியாது மிளகாய் பட்டாசை பற்ற வைத்து மிக சாதாரணமாக கைகளாலே தூக்கி வீசி எறிய வழிநெடுக வெடித்து கொண்டே வர கோதைதான் ஒவ்வொரு வெடிக்கும் அரண்டு மிரண்டு காதை பொத்திக் கொண்டு வந்தாள். டேய், அதுக்குள்ள என்னடா அவசரம்? வீட்டுக்கு போய் வெடியேண்டா. பட்டாசு சத்தம் கேட்டாலே நெஞ்செல்லாம் திக்கு திக்குன்னு தூக்குது பயத்துல. கடிந்து கொண்டே வந்த அக்காலை பட்டாசு வெடிப்பது போல் கிட்டத்தில் காட்டி காட்டி பயமுறுத்தி விளையாட்டு காட்ட சின்னவனின் விளையாட்டில் பெரியவள் ஒவ்வொரு முறையும் மிரண்டு அவனுக்கு கேலி சிரிப்பை வரவழைத்தாள். அக்கா, இது சும்மா ஊசி பட்டாசு, இதுக்கு போய் இப்படி பயப்படுற? சீதாக்காவே நேத்து இந்த கையால வெடிச்சது தெரியுமா? ஆனா நீதான் பட்டாசுன்னு பேச சொன்னாலே பயந்து பயந்து போற. பொடியன் அவளை கிண்டல் அடித்து கெக்கை பொக்கைவென சிரிக்க கோதையின் முகம் சுருங்கியது. ரொம்ப பேசாதுடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வலிக்குது வலிக்குதுன்னு எப்படி அழுது புரண்ட. வலி போனதும் என்னையவே கிண்டல் பண்றியா நீ? பொய் கோபத்துடன் அம்பகம் உருட்ட பொடிப்பையில் விழுந்து விழுந்து சிரித்தது. அக்கா, நான் பட்டாசு வெடிக்க கத்துத்தரேன், வா வெடி. மது அவள் கரத்திற்கு வத்தியை நீட்ட, ஐயோ நான் மாட்டேன்டா. மிரண்டு இரு கைகள் குவித்து நெஞ்சை பற்றி கொள்ள பொடிசு விடுவதா இல்லை. பயப்படாம வாக்கா, நான் தான் கூடவே இருக்கேன்ல, பொறவு எதுக்கு இம்புட்டு பயம்? பெரிய மனுஷன் அக்காளுக்கு தைரியம் சொல்லி வத்தியை கையில் திடிக்க சின்னதில் இருந்து கம்பி மத்தாப்பு சுத்தவே அலறி அடித்து ஓடும் கோதை சின்ன தம்பியின் அதட்டலில் செய்வதறியாது வெளித்தாள். அந்த திரிய பிச்சு கல்லு மேல வச்சிருக்கேன் பாரு, அதுல வத்திய வச்சா பத்திக்கும். தெளிந்த விளக்கத்துடன் அவள் கரம் பற்றி பட்டாசை நெருங்க பயத்தில் கண்ணை மூடி நடுங்கியபடி பொடியின் இழுப்புக்கு சென்ற கோதை பட்டாசை மிக கிட்டகத்தில் நெருங்க போவதை உணர்ந்ததும், அடி ஆத்தாடி ஆத்தே வெடுக்கென கரத்தை இழுத்துக்கொண்டு 10 அடிக்கு பதறி ஓடிய அக்காளை முறைத்தான் மது. நீ ஒரு டம்மி பீசுக்கா, போ நானே வெடிச்சுக்கிறேன். அவனுக்கே சலிப்பு தட்டி தானாக வெடித்து விளையாட தொடங்கிவிட்டான். மது கையில் இருந்த பட்டாசு தீரும் வரை அதிர்ந்து அதிர்ந்து பார்த்து ஓரமாக நின்றிருந்தவளை கொதிக்கும் கோர வெளிகளால் அங்கங்களை கூர்த்தீட்டி
பொசுக்கிக் கொண்டிருந்தான் ஆனந்த பாலன்.